துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவக் கல்லூரியின் தமிழ் இலக்கியத் துறையின் நாடகவியல் 5 நாள் பயிலரங்க நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த எங்கள் கல்லூரி செயலர் மதிப்புறு முனைவர் திரு அசோக்குமார் முந்திரா ஐயா அவர்களுக்கும் எங்களது எல்லா செயல்பாட்டிலும் உறுதுணையாய் நிற்கும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் சேது சந்தோஷ் பாபு ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு சங்கரதாஸ் சுவாமிகளின் இசை நாடக மரபு. இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் கி பார்த்திபராஜா, நாடகவியலாளர், தமிழ்துறை தலைவர், தூய நெஞ்சக் கல்லூரி, திருப்பத்தூர். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும், பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கையிலும் நெஞ்சம் படரும். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கையிலும் நெஞ்சம் படரும். எனக்கு வேண்டும் உலகமொர் கடலாய், எனக்கு வேண்டும் உலகமொர் கடலாய். உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய். ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன், எல்லை கடப்பேன், எல்லை கடப்பேன். பெருமைமிகு துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியின் தமிழ்துறை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 நாள் பயிலரங்கத்தினுடைய தலைவராக அமைந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் முனைவர் லதா அம்மையார் அவர்களே, எங்களுடைய இனிய நண்பர், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் முனைவர் ஏழுமலை அவர்களே, ஏனைய பேராசிரிய பெருமக்களே, என்னை இந்த அரங்கத்திற்கு அறிமுகப்படுத்திய எனக்கு முன்னால் மிகச் சிறப்பானது ஒரு உரையினை ஒரு ஆற்றுகையாக, ஒரு பெர்ஃபார்மன்ஸாகவே அந்த உரையை மாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய நீண்ட நாள் நெடிய நாள் நண்பர், நான் மிகவும் மதிக்கக்கூடிய நல்ல மிகச்சிறந்த நடிகர், நல்ல அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல பண்பாளர், எல்லோரிடமும் மிக எளிதாக, இப்ப நான்லாம் கூட ஒரு கல்லூரியில ஒரு 20 ஆண்டுகள் பேராசிரியரா இருக்கிறதுல அப்பப்போ கொஞ்சம் வாத்தியார்த்தனம் வந்துடும். யாராவது பேசிட்டு இருக்கீங்கன்னா தம்பி அம்மா கவனி அப்படின்னு சொல்றதுக்கு வந்துடும். ஆனா அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். 20 ஆண்டுகளாக எங்களுடைய கல்லூரிக்கு பயிற்சி, மாணவர்கள் பயிற்சி கொடுக்க வர்றார், நாடக பயிற்சிக்கு கொடுக்க வர்றார். அவரு பயிற்சி முடிஞ்சு அப்படி 2 மணி நேரம் பயிற்சி முடிஞ்சு இறங்கும் போது பிள்ளைங்க போய் அப்படி அவரை அணைத்துக் கொள்வார்கள். ஹலோ ஃப்ரெண்டு, நண்பா அப்படிம்பாங்க. ஏன்னா நீ என்ன சார்லாம் கூப்பிடாத, ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடு, இல்லையா நண்பான்னு கூப்பிடு அப்படிம்பார். உங்களை போல பிள்ளைகள்லாம் நண்பா அப்படின்னு அவரை பேசும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். நம்மளால அவ்வளவு இறங்க முடியலையே அப்படின்னு. அவ்வளவு தூரம் ஒரு மிகச்சிறந்த மனிதர் பேராசிரியர் முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கங்களை நான் இந்த அவைக்கு சமர்ப்பிக்கிறேன். ஒரு 5 நாள் பயிலரங்கத்துல, அதுவும் நாடகவியல், ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாடகவியலை குறித்த ஒரு பயிலரங்கத்தை நடத்துறது உண்மையிலே ஒரு பெரிய சிறப்பான விஷயம். ஏன்னா
ஒண்ணு, இந்த நாடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிதும் அறிமுகமாகாமல் இருக்கு. சினிமா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா நாடகம் அப்படின்னா பொதுவா நமக்கு நாடகம் அப்படின்னா டிவி சீரியலை தான் நாடகம்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் நிறைய இடங்கள்ல கேட்கறது உண்டு, நாடகம்லாம் பார்த்திருக்கிறீங்களா? இங்க கார்த்திகேயன் கேட்டபோது தெருக்கூத்து பார்த்திருக்கிறீங்கன்னு அத்தனை தம்பி தங்கைகள் கை தூக்குனீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சென்னையில படிக்கிறீங்க, பல்வேறு இடங்கள்ல இருந்து வர்றீங்க, தெருக்கூத்து பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. நான் இதே நிறைய தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல நாடகம் பார்த்திருக்கிறீங்களா? எல்லாரும் கை தூக்குறாங்க. பார்த்திருக்கோம் ஐயா. என்ன நாடகம்ப்பா? சன் டிவில போடுறானுங்களே, சாயந்தரம் ஆரம்பிச்சு மிட் நைட் வரைக்கும் போடுறானுங்களே, டெய்லி பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அது நாடகம் இல்லை, அது குறுந்தொடர்கள் அல்லது நெடுந்தொடர்கள். நாடகம்னா என்ன? பார்வையாளர்களுக்கு முன்னால ஒரு நடிகன் நடிக்க நேரடியான ஒரு பரிமாற்றம் இருக்குல்ல, 1 to 1 மாதிரி நேரடியான பரிமாற்றம். ஒரு நடிகன் நடிக்கிற போது நேரடியா பாக்குறது. அப்ப அதுதான் நாடகம்ங்கிறது. நீங்க டிவி சீரியல்ங்கிறது எது? அது ஒரு கேமராவில் ஷூட் பண்ணப்பட்டு எடிட் செய்யப்பட்டு டப்பிங் செய்யப்பட்டு பிறகு வருது. அது நாடகமாகாது. அப்ப நாடகம் அப்படிங்கறத பற்றியே தமிழ் சமூகம் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலேயே நாடகத்துல ஒரு பெரிய மரபு தமிழுக்கு இருக்கு. அப்ப இந்த மரபின் ஊடாக ஒரு 5 நாட்கள்ல இந்த நாடகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை சொல்லணும்னு தமிழ்துறை தலைவர் அவர்கள், நண்பர் ஏழுமலை அவர்கள், நண்பர் கார்த்திகேயனுடைய வழிகாட்டுதல் அதை உருவாக்கி இருக்கிறாங்க. நான் பார்த்தேன் அந்த அழைப்புதல்ல மிக அற்புதமான ஆளுமைகள், என்னையெல்லாம் விட முழுவதுமாக இந்த நாடகத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நண்பர்கள் இங்கே உங்களுக்கு உங்கள் மத்தியிலே பேசவும் பயிற்சி அளிக்கவும் இருக்கிறார். உண்மையிலேயே அந்த அழைப்புதல் அவங்க அழைத்திருப்பவர்களை பார்க்கும்போது ஓஹோ, இது மிகவும் சாதாரணமான பயிலரங்கம் இல்லை, ரொம்ப நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு கனதியாக உருவாக்கப்பட்ட ஒரு பயிலரங்கம். நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு இந்த 5 நாள்ல ஏதோ அப்படி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நண்பர்களே, எனக்கு நண்பர் ஏழுமலை தந்திருக்கக்கூடிய தலைப்பு சங்கரதாஸ் சுவாமிகளின் இசை நாடக மரபு. கார்த்திகேயன் சார் நவீன நாடக மரபுன்னு பேசினார். எனக்கு இசை நாடக மரபு அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துறாங்க. அதுல குறிப்பாக அந்த படத்துல இந்த பேனர்ல கடைசியில் அங்க இருக்காருல்ல மேல, அவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள். நெத்தி நிறைய திருநீர் அணிந்திருக்காரு. சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இசை நாடக மரபை குறித்து சில செய்திகளை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இப்படி வருவோம். இசை நாடகம் அப்படிங்கிறதுனால பொதுவா நம்முடைய தெருக்கூத்துக்கள், கிராமிய நாடகங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இது நிறைய பாடல்களோட நடக்கும். குறிப்பாக ஒரு கூத்து நடக்குதுன்னா முதல்ல வர்றவன் கட்டியங்காரன் அல்லது கோமாளி. அவன் தான் கூத்தை தொடங்கி வைப்பான். அப்போ ஒரு நல்ல துள்ளல் பாடலோட வருவான். இப்ப என்ன விதமான பாடல் அப்படின்னா, அந்த தெருக்கூத்துல கட்டியங்காரன் பாடக்கூடிய ஒரு பாடல்ல இருந்து நான் இந்த அமர்வை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தானே தன்ன பாருங்க கட்டியக்காரன், வாரானே தன்ன பாருங்க, வந்தானே தன்ன பாருங்க கட்டியக்காரன், வாரானே தன்ன பாருங்க, அக்கீனி துவஜம் தொடுத்து கட்டியக்காரன் அழகான பாகை உடுத்தி, செந்துர பொட்டும் வச்சு செஞ்சளம்பு தாளம் போட்டு கோண குள்ளாவும் போட்டு குந்தி குந்தி நடை நடந்து வந்தா நீ தன்ன பாருங்க கட்டியக்காரன், வாரானே தன்ன பாருங்க அப்படின்னு அவன் அப்படி பாடி தொடங்குவான். இப்ப இந்த நம்முடைய இது தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில இருக்கக்கூடிய தெருக்கூத்து கட்டியங்காரன் அப்படி பாடுவான். தமிழகத்தினுடைய தென் பகுதியில முழு இரவுல நடக்கக்கூடிய கூத்து இருக்குல்ல, அதுல எப்படி பாடுவாங்கன்னா, வந்தனம் ஐயா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனும், வந்தனம் ஐயா வந்தனோ வந்த சனம் எல்லாம் குந்தனும், பிச்சி மலர் எடுத்து பெரியவங்களை கும்பிட்டோம், அல்லி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம், சண்டை சத்தம் செய்யாதீங்க சின்னவங்களை கும்பிட்டோம், வெத்தலை இருந்தா போடுங்க நீங்க விசிறி இருந்தா வீசுங்க அப்படின்னு பாடுவாங்க. அப்ப இது எல்லாரும் வாங்க வந்து குந்தனும் அப்படின்னு என்ன அர்த்தம்? குந்துங்கள்னா உட்காருங்க, நல்ல முதல்ல உட்காரப்பா, உட்கார்ந்து 6 அமர பாரு, என்ன அப்படியே சந்தேகமா நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு பாடணும். இப்ப இசை நாடகம் அப்படின்னு நீங்க திருச்சியில இருந்து திருச்சி, மணப்பாறை, புதுக்கோட்டை, காரைக்குடி அப்படின்னு திருநெல்வேலி வரைக்கும் நடக்கக்கூடிய நாடகங்கள்ல பஃபூன் என்கிற கோமாளி முதல்ல வருவான்.
அவனுடைய பாடல் இன்னும் துரிதமா இருக்கும். அப்படி அவன் வந்து கிட 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 கிடன்னு பாடுவான், நல்லா வேகமா ஆடுவாங்க. அந்த பாடல் எப்படி இருக்கும்னா பயங்கர வேகமா இருக்கும். கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிய வந்துட்டேன், கோமாளி வந்துட்டேன் கூத்து ஆடிய வந்துட்டேன், கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன், கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் கோடி வணக்கம் தந்துட்டேன், வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, தாய் தங்கை அண்ணன் தம்பி அக்கா தங்கை போன்றவரே, அமைதியா இருந்து நாடகம் நடத்த ஆசை எங்களுக்கு தாருங்களே, அமைதியா இருந்து நாடகம் நடத்த ஆசை எங்களுக்கு தாருங்களே, வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க, பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம உட்காருங்க 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 அப்படின்னு போட்டோம். அதுலயும் நாம வந்து வாங்க உட்காருங்க, பாதையை விட்டு விலகி உட்காருங்க, மத்தவங்க அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்தா முன்னாடி வந்து உட்காரட்டும், அவனுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, அந்த உட்காருங்கன்னு சொல்லி கூத்து நடத்தணும், நாடகம் நடத்தணும். ஏன்னா 6 அமர உட்கார்ந்து பார்க்க வேண்டியது நாடகம். இன்னைக்கு 6 அமரவா பார்க்கணும், தள்ளிக்கிட்டே இருக்கும் இல்ல. வீடியோ வந்து பாக்குறோம், ஒரு நிமிஷத்துக்கு மேல நம்மளால ஒரு இதை பார்க்க முடியும், என்ன போரா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நாடகமும் மாறிடுச்சு. இப்போ நாடகம் இப்ப நாங்க நடத்த நாடகத்துல, நாங்க நண்பர் கார்த்திகேயன் எல்லாம் நடத்த நாடகத்துல என்ன தெரியுமா பாட்டு வைக்கிறோம்? முதல்ல அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு வித்தியாசத்தை பாருங்க. அன்னாடம் அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நாங்க சொல்லுறதையும் கேளுங்க. அன்னாடம் அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க, அன்போட நாங்க சொல்லுறதையும் கேளுங்க. சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்க, ஒரு விஷயமுங்க கவனமா காது கொடுங்க. வணக்கம் ஐயா வணக்கம், வணக்கம் அம்மா வணக்கம். அன்றாடம் அவசரம் தான் அல்லாடும் ஜனங்களே, 5 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு இன்னைக்கு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு நாடகம் மாறிடுச்சு. ஏன்னா அப்படிலாம் யாருங்க உட்கார்ந்து விடிய விடிய பார்த்துட்டு இருப்பா? கிராமத்து ஜனங்க வேலை இல்லாம இருப்பாங்க, பார்த்துட்டு போனோம்னா we are very busy, no? நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். அதனால யாரு இதெல்லாம் பாப்பா அப்படின்னு வேகமாக நாடகம் மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அருமை நண்பர்களே, நாடகம் அப்படின்னா என்ன? நாடகம் அப்படிங்கிறது நடிக்கப்படுவது. நாடகம் என்ன நடிப்பது? போல செய்வதுன்னு சொல்றோம். போல செய்வது, ஒன்றை போல செய்வது. இப்போ இங்க நண்பர் பேசி காமிச்சார், பீமன் எப்படி பேசுவான்? ஒரு கற்பனை இருக்குல்ல, பீமன் நல்லா சாப்பிட்டு தடகாத்திரமா இருக்கிறவன், தெம்பா இருக்கிறவன், துரியோதனனையே தொடையில் அடிச்சு வீழ்த்தினவன். அப்ப அவனுடைய குரல் எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். அப்ப அப்படி நடிப்பான். அர்ஜுனன் காதல் இளவரசன், எந்தெந்த ஊருக்கு போறானோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பெண்களை அப்படி அப்படியே சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே வருவான். அதனாலதான் ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அர்ஜுனன் மனைவியை எண்ண முடியாது அப்படின்னு. அப்ப அவன் எப்படி பேசுவான்? அது தருமன் அறத்தையே நம்மள ஒரு அப்பாவி தர்மன், அவன் எப்படி பேசுவான்? அப்ப போல செய்வது நாடகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க இந்த நாடகம்ங்கிற சொல்ல ஆங்கிலத்துல பிளே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஒன் ஆக்ட் பிளே, ஷேக்ஸ்பியர் பிளே. ஷேக்ஸ்பியர் வந்து உலக அளவுல பெரிய நாடக மேதை இல்லையா? அவருடைய தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அஸ் யூ லைக் இட், ரிச்சர்ட் III போன்ற உலகத்தில மிகச் சிறப்பான ரோமியோ ஜூலியட், ஒத்தெல்லோ, இதெல்லாம் அவருடைய அற்புதமான படைப்புகள். அத பிளேன்னு சொல்றோம். பிளேன்னா என்னது? விளையாடுவது. விளையாட்டு மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலா நடக்கிறது தான் நாடகம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டுங்கிறது எந்த பருவத்துல அதிகமா இருக்கும்? குழந்தைகளிடம் அதிகமா இருக்கும். இந்த விளையாட்டுல விதவிதமான கற்பனைகள் இருக்கும். எந்த விதமான மனத்தடைகளும் இல்லாம குழந்தைங்க விளையாடுவாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க இந்த மண்ணுல கொஞ்சம் தண்ணீரை ஊத்தி குழைச்சு அதை ஒரு மூடியை வச்சு அடிச்சு, அதான் இட்லி. சின்ன சின்ன இலையை பறிச்சுட்டு வந்து கிள்ளி போட்டு அதுதான் கூட்டு. கொஞ்சம் வேப்பம்பூலாம் எடுத்துட்டு வந்து அதான் பொரியல். இதெல்லாம் வச்சு அவங்க சமைச்சு விளையாடுவாங்க. அம்மா சமைக்கிறத பார்த்தாங்கல்ல, அதை போல செய்வது. ஒண்ணு இல்லப்பா, ஒரு கயிறை எடுத்து முடிச்சு போட்டு இடுப்புல மாட்டிட்டு முன்னால ஒருத்தர் நிப்பான். அந்த கயிறை நீளமா இருக்கும், பின்னால ஒருத்தர் இடுப்புல மாட்டிட்டு நிப்பான்.
முன்னால இருக்கிறவன் டிரைவர், கடைசியில் இருக்கிற கண்டக்டர் ஓடுவான். சரிதானா? அப்படி போகும்போது சொல்லுவாங்க வேலூர் 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 வேலூர். உடனே ஒரு சின்ன காகிதத்தை கொடுத்துட்டு ஏத்திப்பாங்க. ஏத்திட்டு எங்க இறங்கணும், டிக்கெட் எடுங்க டிக்கெட் எடுங்க, ஏறவங்களா டிக்கெட் எடு அப்படிமா. குழந்தைங்க பார்த்ததை போல செய்கிறது, டிரைவரை போலவும் கண்டக்டர் போலவும். என்ன அழகான கற்பனை பாருங்க. ஒரு சின்ன கயிறு போதும், இந்த இடத்துக்குள்ள பஸ் ஓட்டிடுவான். குழந்தைங்க டீச்சர் விளையாட்டு விளையாடுறாங்க, ஸ்கூல் விளையாட்டு. குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க உட்கார வச்சு எல்லாம் வரிசையை உட்காரு. ஏய் சந்தோஷ் பேசாத, வாய்ங்களை வர வை. மேசியா என்ன கிள்ளிட்டே இருக்கா மேஸ். ஏய் சந்தோஷ், உன்னை அச்ச முட்டை குடிக்கு போய் அடி வாங்கி கொடுத்துருவேன். அவங்க பாக்குறாங்கல்ல, அதை வைத்து அவர்கள் விளையாடுகிறார்கள். போல செய்வது. அப்போ இயற்கையே இந்த போல செய்வதற்கு என்ன வேணும்னா கற்பனை திறன் வேணும். கற்பனை திறன். நாங்க சொல்ல போனா இந்த நடிப்புக்கெல்லாம் நம்ம பயிலரங்கமா வைக்கணும் கார்த்திகேயன், தேவையில்லை. ஏன்னா நான் சொல்றது உண்டு, உலகத்தின் ஆகச் சிறந்த நடிகர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கிறாரே, சிவாஜி கணேசனை எல்லாம் விஞ்சுகிற நடிகர்கள் எங்களுடைய மாணவர்கள், பிள்ளைகள். நீங்க முத நாள் ராத்திரி முழுக்க மொபைல நோண்டிக்கிட்டே இருந்து அசைன்மெண்ட் செய்யாம, ஏன் அசைன்மெண்ட் செய்யலன்னு கேட்டா, வயிற்று வலி சார். என்ன பண்ண முடியும்? அதை விட உலகத்தில் பெரிய நடிப்பு உண்டா? இந்த பக்கம் அப்படியாப்பா, சரி பாத்துக்க, டேப்லெட் போட்டியா, உடம்பு பாத்துக்கோ, சரி இந்த பக்கம் வந்து எப்படி ஏமாத்தணும்? இல்ல டாக்டர் பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? டாக்டர் பட்டம்னா வாங்கி இருக்கிறோம் நாங்க. ஆனா நீங்க உங்களோட முகம் அப்படியே மாறி அப்படியே வந்து பரிதாபமா நின்று ஏமாத்திட்டு போயிட முடியுது. நடிப்பு சொல்லித்தரணுமா என்ன? இயல்பாகவே நாம் எல்லோருமே நடிகர்கள். எவ்வளவு கற்பனை திறன் மிக்கவர்கள் குழந்தைகள், இயல்பாக கற்பனை திறன் மிக்கவர்கள். நான் ஒரு படம் ஒண்ணு வரைஞ்சு காட்ட விரும்புறேன். ஒரு பையன் அவனுக்கு படம் வரைகிறதுல ஆர்வம். ஒரு படம் வரைஞ்சான். சரிதானா? இப்படி ஒரு படம். இந்த படத்தை வரைந்து அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சான். அப்பா, நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கேன், நல்லா இருக்கா கேட்டான். அவங்க அப்பா பார்த்தார். என்ன படம் அது? தொப்பி. தொப்பியை வரைஞ்சிருக்கியா? அவனுக்கு கோபம் வந்துச்சு. தொப்பியா இது? தொப்பி இல்லப்பா, போங்கப்பா அப்படி நேர தாத்தா கிட்ட போனான். தாத்தா கிட்ட போய் காட்டுறான். தாத்தா சொல்றாரு, நல்லா இருக்கு படம். என்னது? தொப்பியா? இல்ல. நத்தையா? இல்ல தாத்தா. போ, உனக்கு இந்த படம் புரியவே இல்லை, போ. அம்மாட்ட போய் காமிச்சான். அம்மாவும் பார்த்தாங்க. அவங்களும் தொப்பி நத்தைங்கிறாங்க. இல்ல இல்ல, பெரியவங்க யாருக்குமே இந்த படத்தை புரிஞ்சுக்கவே முடியல. இது என்ன தொப்பியா? இது என்ன நத்தையா? இது யானையை விழுங்கின மலைப்பாம்பு தெரியாதா அவங்களுக்கு? யானையை ஒரு மலைப்பாம்பு விழுங்கிருச்சான். குழந்தையால் தான் இப்படி கற்பனை செய்ய முடியும். இப்ப நம்ம கேட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணுவேன், நிறைய இடங்களுக்கு இப்ப நீங்க சொன்னாங்கல்ல, நான் ஒரு 3.5 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்திருக்கேன். சரிதானா? இப்போ ட்ரெயின்ல வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பேக்ல டைரி வச்சிருப்பேன், நோட்டு வச்சிருப்பேன், 4-5 பேனா வச்சிருப்பேன், ஸ்கெட்ச் வச்சிருப்பேன். என்னன்னா, என்னோட கம்பார்ட்மெண்ட்ல யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட பேசி விளையாடிட்டு, பாப்பா உனக்கு படம் வரைய தெரியுமா அப்படின்னு கேட்பேன். வரைவேனே. நோட்டை, ஒரு பெரிய நோட்டு கொடுத்து படம் வர, உனக்கு பிடிச்சதெல்லாம் வர அப்படின்னு சொல்லுவேன். வரைவாங்க. ஒரு குழந்தை வரைஞ்சுது. அது என்ன பண்ணுச்சு, வீடு வரையட்டா அப்படின்னு கேட்டுச்சு. வீடு வரைஞ்சு காட்டுச்சு. அப்புறம் வேற என்ன வரைகிறது, பூலாம் வரைஞ்சு காட்டுச்சு. ஒரு 10 படம் வரைஞ்சுது. அப்புறம் என்ன பண்ணுச்சு, அங்கிள் நான் வந்து crocodile வரைஞ்சு கேட்டுட்டா அப்படின்னு. வரைப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அது வரைஞ்சுது. என்னன்னா, எனக்கு வரைய தெரியாது, அப்படி போடுது crocodile. சரிதானா? முள்ளா இருக்கும்ல, வரைஞ்சது. நான் சொன்னேன், crocodile ரொம்ப அழகா இருக்கே. அந்த பாப்பா பேரு அமிர்த வர்ஷினி, LKG B செக்ஷன். உன் பேர் என்ன? என் பேரு அமிர்த வர்ஷினி, LKG B செக்ஷன். சேர்த்தான் சொல்லும். அதனால அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறேன். அமிர்த வர்ஷினி LKG B செக்ஷன் ஒரு படம் வரைஞ்சாங்க, crocodile.
நான் சொன்னேன், அடடா crocodile ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னும் படம் முடியல அப்படின்னு. சரி வர அப்படின்னா ஏன் அழிக்கிற அப்படின்னா, crocodile தண்ணிக்குள்ள தானே இருக்கும். crocodile தண்ணிக்குள்ள தானே இருக்கும். அப்போ இதற்குள் crocodile இருக்கிறது என்ற கற்பனை யாரிடம் இருக்கிறது? குழந்தைகள் இருக்கு. அப்ப நாமும் ஒரு காலத்தில் குழந்தைகளாக இருந்தவர்கள், நம்மிடமும் அந்த கற்பனை இருந்தது. ஆனால் எப்போது பெரியவர்களாக வளர்கிறோமோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கற்பனை எல்லாம் போயிடும். கற்பனைங்கிறது என்ன? கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அதுதான் கிரியேட்டிவிட்டி. சரிதானா? நீங்க பாருங்களேன், அதுல இருந்து தான் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. இப்போ உலகம் சுத்துது, உலகம் பூமி சுத்துதுல, பூமி சுத்துது அப்படின்னு முதல்ல ஒருத்தன் கண்டுபிடிக்கும் போது எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. பூமி எப்படிடா சுத்த முடியும்? பூமி சுத்திட்டா மனிதர்கள் புலபுலன்னு கீழே கொட்டிட மாட்டோமா? அட 3 பங்கு கடல் 1 பங்கு நிலம்ங்கிறாங்களே, இப்படி பூமி சுத்தும் போது கடல் தண்ணி கீழே ஊத்திராதா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான். அப்புறம் தான் ஒருத்தன் சொன்னா, இந்த பூமி சுத்தும் போது ஏன் மனிதர்கள் புலபுலம் என்று கீழே கொட்டி விடவில்லை? ஏன்னா இந்த பூமி ஒரு காந்த மாதிரி இருக்கு. ஏன் தண்ணீர் கீழே ஊற்றவில்லை? இந்த பூமி ஒரு காந்தம் போல இருக்கிறது. இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. ஆப்பிள் மரத்தினுடைய அடியில் அமர்ந்திருந்தான் ஒருவன். ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அவன் கேட்டான், ஏன் ஆப்பிள்ல இருந்து விடுபட்டு, மரத்துல இருந்து விடுபட்டு ஏன் வானத்தை நோக்கி அது போகவில்லை? அவன் கண்டுபிடிச்சான், இந்த பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அப்போ ஏன் மேல பறக்கலங்கிற கற்பனை இருக்குல்ல, அந்த கற்பனையிலிருந்து தான் ஒரு கண்டுபிடிப்பு வர முடியும். ஆனால் நமக்கு வளர வளர இந்த கற்பனைங்கிறது போயிடுது. எல்லாத்தையுமே படிக்கிறோம். ஆனா நான் ஒரு வகையில சொல்லுவேன், இந்த மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறவங்களை விட தமிழ் படிக்கக்கூடியவர்கள் அல்லது மற்ற பாடங்களை படிக்கிறாங்கல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்க தமிழை படிக்கும் போது அந்த கிரியேட்டிவிட்டி வந்துடும். நீங்க இப்போ பிசிக்ஸ் இருக்குல்லப்பா, பிசிக்ஸ்ல எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்விக்கு விடை தெரியலன்னா எழுத முடியாது. மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு கேள்விக்கு விடை தெரியலன்னா எழுத முடியாது. ஆனா தமிழ்ல மட்டும் விடை தெரியலன்னா எழுதலாம். விடை தெரியலன்னா எழுதலாம். திருவள்ளுவர் குறிப்பு வரைக. திருவள்ளுவர் அவன் கேட்டதே இல்லை கூட. நான் கற்பனையான சொல்லல, சில பேர் அப்படி இருக்காங்க. திருவள்ளுவர் தெரியல, அவன் என்ன பண்ணிருக்கான், தமிழ் டிபார்ட்மெண்ட் கேட்கறாங்கன்னா ஒரு புலவரா தான் இருப்பான். இல்ல வேற என்ன சயின்டிஸ்ட் பத்தியா நாங்க நடத்த போறோம். ஏழுமலை ஐயா E equal to mc squared இத கண்டுபிடித்த சயின்டிஸ்ட் பத்தியா பாடம் நடத்த போறாரு. அவர் திருவள்ளுவர், கம்பர், ஆழ்வாரை பத்தி தான் பேசுவாரு. அப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், திருவள்ளுவர் ஒரு புலவரா தான் இருக்கணும். எழுதா 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க். 1 திருவள்ளுவர் ஒரு புலவர். பெரிய கண்டுபிடிப்பு. திருவள்ளுவர் பல நூல்களை எழுதியுள்ளார். எதுன்னு தெரியல அவனுக்கு. திருவள்ளுவர் பல பரிசுகளை பெற்றுள்ளார், பல விருதுகள். இப்படிமா ஒரு 5 பாயிண்ட். இதுக்கு எப்படி மார்க் போட முடியும்? ஆனா ஜெனரலா அடிக்கிறது. அப்ப கேள்வி தெரியலன்னு உடனே எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு எழுதுறாங்க பாருங்க. அந்த கற்பனைக்கு ஈடு உண்டா? நான் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துல வேலை பார்க்கிறேன். எங்க காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட்ல பாடமா வச்சிருந்தோம். என்ன பாடம்னா, மன்னிக்கும் மாண்பு. மனுஷன்னா மற்றவங்களுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும் மனம்தான் பெருசு அப்படிங்கிறது ஒரு பாடம் வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் மன்னிச்சான்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு கட்டுரை இருக்கு. யார் தெரியுமா? சிலப்பதிகாரத்துல தன்னுடைய கணவனை கள்வன் என்று குற்றம் சுமத்தி கொலை செய்தானே பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியனை மன்னித்து தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டாள் கண்ணகி. வானலோகம் போன பிறகு கண்ணகிக்கு சிலை எடுக்கிறாள் சேரன் சொல்லிட்டுவன். அப்போ தேவந்திங்கிற ஒரு பெண் மேல கண்ணகி இறங்குறா, சாமியா இறங்குறா. அப்ப இறங்கி பேசுறா. அவ சொல்றா, என்னுடைய கணவனை கொன்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை என்னுடைய மன்னித்து தந்தையாக ஏற்றுக்கொண்டேன். கண்ணகிக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல? நம்ம பஸ்ல தெரியாம காலை மிதிச்சாவே சோத்தத்தான தின்றன்னு ஆரம்பிக்கிறோம். கண்ணு நெத்தியில இருக்கா பெடரியில இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போதே டாப் கியர்ல தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா தன்னுடைய கணவனை கொன்றவனை மன்னித்து தந்தையாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாள். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கண்ணகியின் மன்னிக்கும் மாண்புன்னு ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்னேன்ல கிறிஸ்தவ நிறுவனம்னு, இயேசு கிறிஸ்து மன்னித்தார். யார? பறக்க சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து வானத்துல இருக்கிற தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்றாரு. நீங்க படிச்சிருப்பீங்க,
ரட்சணிய யாத்திரிகத்துல தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்து எந்தாய் இன்னதன அருகிலார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும். அப்பா இவங்க செய்யக்கூடிய பிழை என்னன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சிலுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்து சொன்னாருங்கிறது படம் வச்சிருக்கோம். நண்பர்களே, இப்ப கேள்வி என்னவா வருதுன்னா, கண்ணகி இயேசு கிறிஸ்து கண்ணகி இருவரின் மன்னிக்கும் மாண்பை எழுதுக. பாக்குறான் வகுப்புல 1 மணி நேரம் நடத்தி இருக்கிறாரு, கவனிக்கல. டெக்ஸ்ட் புக்க பார்க்கல. அட எக்ஸாமினேஷனுக்கு முதல் நாளாவது பார்க்கணும்ல, பார்க்கல. ஆனா இப்போ அந்த கேள்வி இயேசு கிறிஸ்து கண்ணகி இந்த 2 பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பாக்குறான், அவன் என்ன தெரியுமா கண்டுபிடிக்கிறான், இயேசு கிறிஸ்துனா ஒரு ஆம்பளை பேர், கண்ணகினா ஒரு பொம்பளை பேர். எழுதுவோம். இயேசு கிறிஸ்துவும் கண்ணகியும் ஆரம்பத்திலிருந்தே நண்பர்கள், அவர்கள் பலகாலம் நட்போடு பழகி வந்தார்கள் அப்படின்னு தொடங்கி 3 பக்கம் அந்த கதை போகுது. அப்போ விடை தெரியலனா கூட எழுதக்கூடிய கற்பனை திறன் இருக்குல்ல, உண்மையிலேயே இந்த கற்பனை திறனை ஆக்கப்பூர்வமா செலவிட்டோம்னா பெரிய விஷயம் தான். இப்ப என்னுடைய நூல்கள் பத்தி சொன்னாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் தெருக்கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்களை போய் இரவெல்லாம் ஏழுமலை மாதிரி இரவெல்லாம் விழிச்சிருந்து 8 வருஷம் பயணம் பண்ணி நான் அந்த நாடக கலைஞர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். காயாத கனகத்தே அப்படின்னு பேரு. அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாடக பாட்டு. அந்த முதல் வரியை வச்சு காயாத கனகத்தேங்கிற தலைப்புல நாடகத்துறையை பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்தது. அதுல அதை எங்க காலேஜ்ல பாடமா வச்சிருக்கிறாங்க. சரிதானா? உங்களை போல பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதுல நாடகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் நான் எழுதியிருக்கேன். சிறப்புகளை எல்லாம் எழுதும் போது என்னை போன்ற ஆய்வாளர்கள் அந்த அந்த இதுல இருக்கக்கூடிய குறையையும் எழுதணும்ல. அப்ப நான் அதுல எழுதியிருக்கேன், இந்த நாடக கலைஞரிடம் ஒரே ஒரு தீய பழக்கம் இருக்கிறது, தேவையற்ற பழக்கம் இருக்கிறது. எதுன்னா, இரவெல்லாம் கண் விழித்து தெருக்கூத்தாடுறாங்கல்ல, காலையில போய் போட்டுறாங்க. அதுல நிறைய பேர் உடல் நலம் கெட்டு நல்லா பாடுறானே, நல்லா நடிக்கிறானேன்னு நம்ம மதிக்கிற நடிகர்கள் நான் அடுத்த முறை ஃபீல்டு ஒர்க் போகும்போது போட்டோவாகி மாலை போட்டிருப்பாங்க. அப்போ இந்த நாடக கலைஞர்களிடம் இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்தை பற்றி ஒரு கட்டுரை, மது எனும் இசை, இசை எனும் மதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். இப்போ இது எங்க இந்த புத்தகம் பாடமா இருக்கா? இப்ப கேள்வி வருது, நாடக கலைஞர்களிடம் இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்தை பற்றி முனைவர் கி பார்த்திபராஜா குறிப்பினவற்றை எழுதுக அப்படின்னு கேள்வி. பாக்குறான், குடிப்பழக்கம் பார்த்திபராஜா எழுதிட்டான். என்ன தெரியுமா எழுதுனா, பார்த்திபராஜா மிகச்சிறந்த நாடக கலைஞர், ஆனால் அவர் குடித்து குடித்து குடல் செத்து போய்விட்டார். நான் அந்த பேப்பரை நான் திருத்துறேன், நான் செத்து போயிட்டேன்னு ஒருத்தன் எனக்கு எழுதுறேன். எங்க இருந்தா வர்றீங்க நீங்கெல்லாம்? அவனை தேடி போய், நான் தாண்டா பார்த்திபராஜா இருக்கட்டுங்க, ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு எழுதிருக்கேன், மார்க் போட்டீங்களா இல்லையாங்கிறான். அவனுக்கு நான் உயிரோட இருக்கா இல்லையா பிரச்சனை இல்லை, மார்க் போட்டீங்களா, நல்லா தானங்க எழுதிருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது நாடகத்துல ரொம்ப அடிப்படையான விஷயம். அதனாலதான் நீங்க நாடக பயிற்சிகளுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை சிறகடித்து பறக்கும். கிரியேட்டிவிட்டியை நம்ம கிளர்த்தி எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அந்த கற்பனை திறன் மிகுந்த இந்த நாடகம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ நம்முடைய தமிழ் மரபுல இசை என்பது நம்முடைய தமிழர்களோடு வாழ்க்கையில் ஒன்றாக கலந்து எல்லா நிலையிலையும் இசை இருக்கும் இல்லையா? குழந்தைய தொட்டில போட்டு தாளாட்டுவது முதல், அப்புறம் நடவுக்கு பாட்டு இருக்கு, ஏறு ஓட்ட பாட்டு இருக்கு, ஏற்றமறைக்க பாட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, கம்பர் கவிச்சக்கரவர்த்திங்கிற பேர் வாங்கினவர் இல்ல? அவர் ஒரு நாள் மாலையில அப்படியே ஒரு வயக்காட்டு பக்கம் நடந்து போறார். தண்ணி இறக்கிறான், பள்ளமான பகுதியில இருந்து மேட்டுக்கு இறக்கிறான் ஒருத்தவன். அப்படி இறக்கும் போது, இப்பதானே மோட்டர்லாம் வந்திருக்குது, அப்ப தண்ணி இறக்கும் போது அவன் பாடுறான், அந்த சோர்வு தெரியாம இருக்கிறது. மூங்கில் இலை மேலே, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரே. 6 மணி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கட்டி வச்சு போயிட்டான். கம்பர் காதில் இது விழுந்திருக்கு, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே. அற்புதமான வரி. அடுத்த வரி என்னவா இருக்கும்? இரவு போய் தூங்குறாரு, தூக்கமே வரல. மறுநாள் அவன் பாடுவான்னு வர்றாரு, பாக்குறாரு, வேற பாட்ட ஆரம்பிக்கிறான்.
நேத்து ஏதோ பாட்டு பாடிய மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை, அடுத்த வரி என்ன? கவி சக்கரவர்த்திக்கு ஒரு கியூரியாசிட்டி என்னவா இருக்கும்? அதுவா சாமி, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படிங்கிறான். அப்போ நடவுக்கு பாட்டு, ஏற்றமிறக்க பாட்டு, பெண்கள் பெரிய பெண்களானால் பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு, சாவுக்கும் பாட்டு, ஒப்பாரி இல்லையா? எல்லா நிலையிலும் தமிழர்களிடம் இசை என்பது இருக்கிறது. எனவே இயல்பாகவே தமிழ் நாடகம் என்பது பாட்டும் ஆட்டமும் கலந்ததாக இருக்கிறது. நம்முடைய நாடகங்கள்ல கூத்துக்கள் எல்லாம் எந்த பாத்திரம் வந்தாலும் அது ஆடும். இப்ப ராமபிரானை பற்றி கதை வச்சுங்க, ராமன் வந்து ஒரு வில்ல எடுத்துட்டு ஆடிட்டே வருவார், சீதையும் ஆடிட்டே வருவாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, சூர்பனகையும் ஆடிட்டே வருவாங்க, எல்லாருமே ஆடிட்டே வருவாங்க, பாடிட்டே வருவாங்க. அப்ப இதைத்தான் நம்முடைய எல்லா நிகழ்ச்சி கலைகளிலும் இசை அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அப்ப இப்படி வச்சுங்களேன், ஒரு நாடகம் தொடங்குதுன்னா ஒரு பாத்திரம் அரங்கத்தில் பிரவேசிக்கும், என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகும் போதே பாடிட்டே தான் வரும். பாடிக்கொண்டு வந்து ஆடி நின்று விட்டு அடுத்து, அன்பார்ந்த பெரியவர்களே, சபையை நாடி வந்திருக்கக்கூடிய நான் திரியோதன மகாராஜா, இதோ என்னுடைய தம்பிமார்களுடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அவங்க தம்பிமார்கள் வருவாங்க, அவங்க பாடிட்டே வருவாங்க. அண்ணா எங்களை அழைத்த காரணம் என்ன? ஒரு வசனம் தான் வரும், அப்புறம் பாட்டு 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 பாட்டுன்னு முழுவதுமாக ஒரு நாடகத்துல 500-600 பாட்டு இருக்கும். சரிதானா? நம்ம மகாகவி பாரதியார் இருக்கார்ல, அவரு ஒரு முறை இந்த மாதிரி நாடகம் பார்க்க போயிருக்காரு. அதுல ஒரு காட்சி, வாழ்க்கையை வெறுத்த ஒருத்தவன் தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து குடிக்க போறான். வாழ்க்கையில இவ்வளவு ஏமாந்து விட்டனேன்னு ஒரு பாட்டு. நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு விஷ பாட்டில் எடுத்து கையில வச்சுட்டு ஒரு பாட்டு, மூடிய திறந்துட்டு ஒரு பாட்டு, கட 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 குடிச்சிட்டு ஐயோ தலையை சுத்துகிறதே நான் என்ன செய்வேன்னு ஒரு பாட்டு. பொறுத்து பொறுத்து பார்த்தார் பாரதி. பார்வையாளர் போல எதிர்த்து ஒரு திருநெல்வேலிக்காரர்ல அந்த லாங்குவேஜ்ல, இலை வசங்கட்ட மூதி, விஷத்தை குடிச்சா செத்து தொலைல, அதை விட்டுட்டு என்ன பாட்டு வேண்டி கிடக்கு பாட்டுன்னா. அப்படின்னா என்னன்னா, பாட்டு இல்லாம நம்முடைய நாடகங்கள் கிடையாது. அதனாலதான் அருமை தம்பி தங்கைகளே, நாடகத்தில இருந்து நம்முடைய சினிமா வந்த காரணத்தினால்தான் நம்முடைய தொடக்க கால தமிழ் சினிமாக்கள் இருக்குல்ல, அதுல ஒரு படத்துக்கு 40 பாட்டு 50 பாட்டு இருக்கு. நீங்க பாருங்க, 40 பாட்டு 50 பாட்டு எப்படி தாங்குவாங்க? எப்படி தாங்கணும்னா, அதான் நம்முடைய மரபு. நம்முடைய மரபு பாடல்னா கேட்பாங்க. ரொம்ப சாதாரண கிராமத்து ஜனங்களுக்கு இசை தெரியாது, சரிகம பதனிசை தெரியாது, ஆரோகணம் அவரோகணம் தெரியாது, ஆனால் ரசித்து கேட்பாங்க. அப்ப முழு இரவும் பாடிக்கொண்டும் வசனம் பேசிக்கொண்டும் நடத்தக்கூடிய நாடகங்களைத்தான் நாம் இசை நாடகங்கள் அப்படின்னு சொல்றோம். கதை என்ன கதையா இருக்கும்? வள்ளி திருமணம். சார் சொன்னாங்கல்ல, முருகப்பெருமான் ஏற்கனவே தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட கதை, ஒரு அழகான காதல் கதை. வள்ளி திருமணம். அர்ச்சந்திர மயான காண்டம், ஒருபோதும் பொய்யே பேச மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் உண்மையைத்தான் பேசுவேன் என்று போராடியவன் வாழ்ந்தவன் அர்ச்சந்திரன். அதற்காக அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக படாத பாடுபடுறான். அந்த நாடகத்தை இள வயதில் பார்க்கிறார் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. நாடகத்தை பார்த்த காந்தி என்ன முடிவு பண்றாரு? உண்மையே பேசுவேன் என்பதற்காக ஹரிச்சந்திரன் போராடியதை போல நான் வாழ்நாளில் இனிமேல் ஒருபோதும் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றார். உங்களை போல கல்லூரி மாணவனா இருக்கும்போது இந்த செய்தியை கேட்டபோது, அது எப்படியா ஒருத்தன் பொய் பேசாம வாழ முடியும்? ஒரு நாளைக்கு நான் 137 பொய் பேசுறேன். சரிதானா? 137 பொய் பேசுறேன். சில நாள்ல வந்து ஆயிரக்கணக்கில் ஆயிடுது. பொய் பேசாம என்னைக்காவது இருந்துக்கிறேனா? இல்ல. சரிதானா? அப்போ பொய்யே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நமக்கு எப்படி ஒரு மனுஷன் பொய்யே பேசாம இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது மகாத்மா காந்தி எழுதிய சத்திய சோதனை என்கிற அவருடைய சுயசரிதையை படிக்கிறேன். சுயசரிதையை படிக்க படிக்க படிக்கத்தான் இந்த மனிதன் வாழ்நாளில் பொய்யே பேசவில்லை என்று தெரிகிறது. அப்போ அர்ச்சந்திரன் கதையை நாடகமாக நடத்துறாங்க, விடிய விடிய நாடகமா நடத்துறாங்க. இப்ப இதெல்லாம் புராண இதிகாச நாடகங்களை நடத்துறாங்க, முழுவதுமே பாட்டு.
இந்த பாடல் இந்த கிராமங்கள் நடத்தக்கூடிய இந்த நாடகங்கள் இருக்குல்ல, இந்த நாடகங்கள்ல ஒரு மாதிரி நிறைய பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது, கேள்வி ஞானம் தான். நம்முடைய நண்பர் கார்த்திகேயனுக்கு தெரியும். நான் என்ன உங்களுடைய பேராசிரியர் சொன்னாங்க வட மாவட்ட பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு, எங்களுடைய நம்ம ஊர் பகுதினாரு. உண்மையிலே நான் பிறந்தது ராமேஸ்வரம் பக்கம், பிறந்து படிச்சு வளர்ந்து படிக்கிறதுக்கு தான் நான் சென்னைக்கு வந்தேன். இதே மெரினா வளாகத்தில் ஒரு 7 ஆண்டுகள் நான் படிச்சேன். பிஜி பிஹெச்டி இங்க தான் பண்ணேன். வேலை கிடைச்சு திருப்பத்தூருக்கு போனேன். இங்க ஒரு 20 ஆண்டுகளா அங்க இருக்கேன். எங்களுடைய அந்த தெற்கு பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த நாடகங்கள், நிறைய நாடகங்கள் நடக்கும். அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா விடிய விடிய அந்த நாடகங்கள் நடக்கும். அர்ச்சந்திர மயான காண்டம் நடக்கும், வள்ளி திருமணம் நடக்கும், முழுவதுமாக பாடல்களாக இருக்கும். எல்லாமே பாடல்களாக இருக்கும். இப்ப யாருக்குமே அந்த நாடகத்தை நடிக்கக்கூடியவர்களுக்கு பெரிதும் எழுத படிக்க தெரியாது. நான் இங்க சென்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துல மெரினா வளாகத்தில் படிக்கிற போது நான் முதல்ல தெருக்கூத்துங்கிற ஒரு வடிவத்தை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி எங்க பக்கம்லாம் தெருக்கூத்து கிடையாது, இசை நாடகம் மட்டும்தான். தெருக்கூத்துங்கிற ஒண்ணு அப்பதான் பாக்குறேன். பார்த்தா அது என்னமோ பண்ணுது. அவங்க பாடுறதும் அவங்க ஆடுவதும் அப்படியே வாய் வளர்ந்து பாக்குறேன். கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் அவருடைய புதல்வர் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் வேடம் கட்டி அப்படி ஆடுகிற போது அப்படியே வாய் விளந்து பார்க்கிறேன். இந்த தெருக்கூத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். படிக்கும் போதெல்லாம் முடியல. வேலை கிடைச்சு கல்லூரியில பேராசிரியரா போன பிறகு ஒரு 3 மாதம் விடுப்பெடுத்துக் கொண்டு புரிசை என்கிற கிராமத்துல போய் தங்கி என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை கலைமாமணி சம்பந்த தம்பிரானுடைய பாதத்தை பணிந்து 3 மாதங்கள்ல நான் தெருக்கூத்து கற்றேன். ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எனக்கு 3 மாதங்கள் தெருக்கூத்து கற்றுக் கொடுத்து 32 இடங்கள்ல கட்டுற கட்டுக்கள் தான் கட்டி கிரீடம், புஜக்கட்டை, காது பதக்கம், மார்பு பதக்கம், டவுரு, சங்கு, சலங்கை அப்படின்னு 32 இடங்கள்ல கட்டுவாங்க. 32 இடங்களில் கட்டி ஆடக்கூடிய அந்த தெருக்கூத்தை சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசான் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்கள் பள்ளி படிப்பை தாண்டாதவர், ஸ்கூல் படிப்பை தாண்டாதவர். ஆனா அவர் வேஷம் போட்டு மேடையில வந்தார்னா அந்த தமிழ் எப்படி இருக்கும் தெரியுமா? மதுரமாக இருக்கும், இனிமையா இருக்கும். அவ்வளவு அச்சர சூத்திரமா பேசுவார். உச்சரிப்பு அவ்வளவு கிளியரா இருக்கும். தமிழ்ல டாக்டர் பட்டம் வாங்கி 20 ஆண்டுகளாக கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றக்கூடிய எனக்கே சில இடங்களில் உச்சரிப்பு பிசகும். ஆனால் முழு இரவுல 18 நாள் கூத்துல வேடம் கட்டி ஆடக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவருடைய உச்சரிப்பு அவ்வளவு கிளியரா, அந்த தமிழை கேட்டுட்டே இருக்கலாம் போல. அவ்வளவு அந்த வலுவான இது. இப்ப இது என்ன செய்வாங்கன்னா இஷ்டத்துக்கு பாடுவாங்க. ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. எப்போ? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் வருவதற்கு முன்பு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்ல நாடகம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. அவர்கள் இஷ்டத்துக்கு பாடுவாங்க, இஷ்டத்துக்கு வசனம் பேசுவாங்க. அந்த கதை எங்கெங்கயோ போகும். ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அப்படி ஒழுங்கில்லாமல் இருந்த இந்த இசை நாடகத்தை தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி நேர்த்தியான ஒரு வடிவமாக ஆக்கினார். அதனாலதான் அவரை நாடகத்தினுடைய தலைமை பேராசிரியர், தலைமை ஆசிரியர் அப்படின்னு அவர் கொண்டாடும். இன்னைக்கு பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களுடைய பிறந்த தினம் பிப்ரவரி 1. சரிதானா? பம்மல் சம்பந்த முதலியார் ஒரு துருவம் என்றால் நகரத்துல நாடகங்களை நடத்திட்டு இருந்தவர். அவர் சென்னையில இருந்து நடத்தினவர். அவரு மதுரையை மையமாக கொண்டு நாடகங்கள் நடத்தினவர். அப்ப இவரு நிறைய பிறமொழி நாடகங்களை பார்த்தாரு, ஆங்கிலம் தெரியும், ஷேக்ஸ்பியரோட நாடகங்களை படிச்சாரு. அதனால இவருடைய வடிவம் வேற. அவரு எளிய கிராமத்து நாடகங்களை பார்த்து அதை சீர்திருத்தி நாடகமாக ஆக்கினார். நண்பர்களே, இந்த படத்தில் பார்க்கக்கூடிய சங்கரதாஸ் சுவாமிகள் இருக்கார்ல, அவரு ஒரு சின்ன வயதுல நாடகத்துக்கு நடிகராக தான் உள்ள வர்றார். நாடகத்துல நடிக்க வர்றார். நடிக்க வரும்போது ஆள் எப்படி இருப்பார்னா, நல்ல ஹைட், கொஞ்சம் பூசுன மாதிரியான உடம்பு, ஜெய்ஜாண்டிக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி கொஞ்சம் எங்களுடைய தென்னக வழக்குல கொஞ்சம் ஓங்கு தாங்கான உடம்புமோ. அப்படி வந்தாவே அப்படி அண்ணாந்து தான் பார்க்கணும். அப்படியான ஒரு உடம்போட கண்ணு மூடிலாம் அப்படி படபடன்னு வெளியில இருக்கும். ஆளு நல்ல கருப்பு, பார்க்கவே கொஞ்சம் பகீர்னு இருக்கும். அந்த மாதிரியான தோற்றம் உடையவர் என்பதனால புராண இதிகாச நாடகங்களில் பெரிதும் அசுர வேஷம் கொடுப்பாங்க.
சத்தியவான் சாவித்திரின்னு ஒரு நாடகம். கற்பு கரசிகளில் ஒருத்தியாக சொல்லப்படுபவர் சாவித்திரி. உங்களுக்கு கதை தெரியும். யமதர்மன் வந்து சத்தியவானுடைய உயிரை பறித்துக் கொண்டு போவான். அவனுடைய மனைவி சாவித்திரி பின்னாலேயே போய் யமதர்மனிடம் போராடி தன்னுடைய கணவன் உயிரை மீட்டு திருப்பி வாங்கிட்டு வருவார். சரிதானா? அப்போ இரவு 10 மணிக்கு நாடகம் தொடங்குது. சத்தியவானும் சாவித்திரியும் திருமணம் செய்து கொண்டு ஆடி பாடுகிறார்கள். அப்படி நாடக காட்சி முடியுது. யமதர்மன் வர வேண்டிய காட்சி. யமதர்மன் வர வேண்டிய காட்சியில யமதர்மன் என்ன பண்ணுவாரு? கையில ஒரு பாச கயிறு, இந்த பக்கம் கதாயுதம் எடுத்துக்கொண்டு அப்படியே மேடையில குதித்து வந்து நிற்கிறார். அந்த நடிகர் ஆடுகிறார். விண்டலமும் மண்டலமும் எண்டிசை அடங்களும் விளங்க நிதி மார்க்கம் அடுப்பேன், 4 வேத விதி மடப்போருக்கு மேலுலகம் எடுப்பேன் அப்படின்னு பாட தொடங்கி ஒரு விருத்தம் பாடி ஆடி சுழன்று அந்த கதாயுதத்தை எடுத்து ஓங்கி தரையில அப்படி அடிக்கிறாரு. பார்வையாளர்கள் அந்த 12 மணி இரவுல பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே நள்ளிரவுல பார்த்துட்டு இருந்த பார்வையாளர்கள ஒரு சத்தம், ஐயோன்னு ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா ஒரு பெண் அதிர்ச்சியில் மயங்கி சரிந்திருக்கிறாள். யாரான்னு போய் பார்த்தா அந்த பெண் கர்ப்பிணி பெண். இந்த நடிகன் மேடையிலே பாடி ஆடி நடித்தானே, அதை பார்த்து அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கரு கலைந்து விட்டது. கூட்டத்தில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கருச்சிதைவு நடக்கிறதுனா அந்த ஆள் எப்படி நடிச்சிருப்பான்? கற்பனை பண்ணிப்பாங்க. எப்படி நடிச்சிருப்பான்? அந்த பெண்ணை தூக்கிட்டு ஓடுறாங்க, நாடகத்தை அப்படியே நிறுத்துறாங்க. அந்த வேடமிட்டு நடித்த நடிகர் சங்கரதாஸ் சுவாமி. 120 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கு பிறகு சத்தியவான் சாவித்திரி நாடகத்தில் சங்கரதாசர் யமதர்மனாக வந்தால் அதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு செய்வார்கள். தயவு செய்து கர்ப்பிணி பெண்கள் இந்த அரங்கில் இருந்தால், இதயம் பலகீனமானவர்கள் இந்த அரங்கில் இருந்தால் தயவு செய்து வெளியே போய்விட்டு அவருடைய வருகை காட்சி முடிந்த பிறகு வாருங்கள்னு அறிவிப்பு செய்யற அளவுக்கு அப்படிப்பட்ட நடிகர். சரிதானா? ரன்யன் நாடகத்துல, ரன்யன் ஒரு நாடகம், அதுவும் புராண நாடகம். எல்லாரும் ஓம் நமோ நாராயணான்னு நாராயணனை கும்பிடுறாங்க. ரன்யன் என்ன செய்யறான்? நான் தாண்டா இந்த உலகத்துக்கு அதிபதி அப்படின்னு வர்றான். அவனுடைய பிள்ளை பிரகலாதன் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றான். எதிரியோட பேரை சொல்றான். ஓம் ரன்யாய நமகன்னு என்னோட பேரை சொல்றான்னா எல்லாரும் சொல்றாங்க நாட்டுல. ரன்யனுடைய பையன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் எதிரியோட பேரை சொல்றான், ஓம் நமோ நாராயணாங்கிறான். என்னடா அப்படின்ட்டு அந்த பிரகலாதனாக நடிக்கிற ஒரு சின்ன குட்டி நடிகர் இருக்கான், ஒரு ஸ்கூல் பையன். பிரகலாதனா குட்டியா நடிச்சிட்டு இருக்கான். அப்படி கால ரெண்டையும் பற்றி ஓங்கி இப்படி தரையில அடிக்க போகும்போது பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் கத்தினாராம், ஐயோ படுபாவி இந்த பிள்ளைய கொல்ல போறானே அப்படின்னு. அப்படி நடிக்கிற நடிகர். நளதமயந்தின்னு ஒரு நாடகத்துல சனீஸ்வரனா நடிக்கிறார். சரிதானா? சனீஸ்வரனா நடிக்கிறார். யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். விடிய விடிய நளனையும் தமயந்தியையும் சனி போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆடுற மாதிரி நாடகம். நாடகம் முடியுது. நாடகம் மங்களகரமா தானே முடியணும், சுபமம் தானே முடியணும். அப்ப முடியும் போது நளனும் தமயந்தியும் ஒன்றாக சேருகிறார்கள். சனீஸ்வரனுக்கு கேரக்டர் முடிஞ்சு போச்சு, மேக்கப்ப கலைக்கணும். இப்போ நாங்க நாடகங்கள்லாம் நடிக்கும் போது முகத்துக்கு மட்டும் மேக்கப் போடுவோம். சரிதா? கை பாத்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கும், முகம் மட்டும் வேற கலர்ல இருக்கும். அப்படிதான் நாங்க எல்லாம் மேக்கப் போடுவோம். சனீஸ்வரனா நடிக்கும் போது முகமெல்லாம் கறி பூசி, உடம்பெல்லாம் கறி பூசி நடிச்சிருக்கிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். ஒப்பனையை கலைக்க வேண்டுமானால் குளிச்சாதான் ஒப்பனையை கலைக்க முடியும். அப்ப அதனால கோவில்பட்டி என்கிற மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கு கோவில்பட்டி. கோவில்பட்டியில நாலட்டின் புதூர்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல நடந்த அந்த நாடகத்துல விடிய காலம் தன்னுடைய ஒப்பனையை கலைப்பதற்காக சங்கரதாஸ் சுவாமிகள் போகிறார். விடிய காலத்துல கிணற்றடியில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண் அவரை நேரடியாக பார்க்கிறார். ரத்த நாளங்கள் வெடித்து அதே இடத்தில் இறந்து போகிறார். ஸ்பாட் அவுட். ரத்த நாளங்கள் அதிர்ச்சியில வந்து ரத்த நாளம் வெடிச்சிடும். அதான் ரத்தம் கக்கி சாகுறதுன்னு சொல்லுவாங்க. இறந்து போயிட்டாரு. அப்போ அப்படியே நிக்கிறாரு சங்கரதாஸ் சுவாமிகள். அவர் அன்னைக்கு முடிவு பண்றாரு, நண்பர்களே, முகத்தில் நான் பூசுகிற இந்த அரிதாரம் மேக்கப் இருக்குல்ல, இது மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுடைய துன்ப துயரங்களிலிருந்து விடுதலை தர வேண்டும். ஆனால் நான் போடுகிற வேஷம் எல்லாம் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தருகிறது. அதனுடைய உச்சத்துல ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிரும் போய்விட்டதே என்று அன்னைக்கு முடிவு செய்யறாரு. இனிமேல் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அரிதாரம் பூச மாட்டேன். முடிவு பண்ணும்போது 23 வயசு. 23 வயசுல அன்னைக்கு தமிழ்நாடு கொண்டாடுகிற நடிகர்.
அப்படி கொண்டாடுற நடிகர். அன்னைக்கு முடிவு பண்றாரு, நான் இனிமேல் அடிதாரம் பூச மாட்டேன் அப்படி முடிவு பண்றாரு. இந்த பாவத்தை தொலைப்பதற்காக காவி கட்டி கொண்டு காசி வரைக்கும் போறார். கயாவுல போய் ஆத்ம பிண்டம் செய்து கொள்கிறார், தனக்குத்தானே காரியம் பண்ணிக்கிறார். பிறகு இலங்கை வரைக்கும் போறார். இந்த பாவத்தை நான் எப்படி தொலைப்பேன், என்னை பார்த்து அதிர்ச்சியில ஒரு பெண் செத்து போயிட்டாள் என்ன போறார். அதுக்கு பிறகு மீசை தாடியுமா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தோற்றத்துல அப்படியே ஒரு சாமியாராக அலைஞ்சு திரிகிறார். பிறகு அவரை நாடகத்துறைக்கு இழுத்து விடுகிறார்கள். நீங்கள் நடிக்க வேண்டாம், நடிகர்களுக்கு பயிற்சி கொடுங்கள், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்கலாம்ல, நாடகம் எழுதுங்கள். அதற்கு பிறகுதான் அவர் பயிற்சியாளராக நாடக ஆசிரியராக பரிமாணம் இருக்கிறார் சங்கரதாஸ் சுவாமிகள். அதற்கு பிறகு அவர் பயிற்சி கொடுக்கிறார் மாணவர்களுக்கு. இப்படி தெரியுமா, தாள பயிற்சி. நீங்க நடிகர்கள்னா அவங்களுக்கு பாட தெரிந்திருக்க வேண்டும், அப்படி ஒரு காலம் இருந்தது. பாட தெரிஞ்சாதான் நடிகர்கள். நீங்க நம்முடைய தொடக்க கால தமிழ் சினிமாவுல நீங்க பி.யு. சின்னப்பா, கிட்டப்பா, கே.வி. சுந்தரம்பாள் எல்லாரும் பாடகர்கள் தான். அப்போ பாடுவதற்கு பயிற்சி, தொடையில தாளத்தை தட்டி 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 பயிற்சி கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பயிற்சி எப்படி இருக்கும்னா, இந்த தாளத்தை தொடையில தட்டி தட்டி தொடை கன்றி போய்விடும். செவந்து போறது வேற, கன்றி போய்விடும். அப்படி ஓங்கி ஓங்கி அடி அடி பாடு, அப்படி கத்தி பாடு. சில சமயங்கள்ல காரி துப்பினால் தொண்டையிலிருந்து ரத்தம் வந்துடும். அவ்வளவு கடுமையான பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார். அப்படி நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால அவருடைய மாணவருடைய பட்டாளம் இருக்கு பாருங்க, அந்த பட்டாளம் தான் இன்றைக்கும் அடுத்தடுத்த இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். அப்படி வர்றார். நாடகம் எழுதுகிறார். என்னென்ன மாதிரியான நாடகம் எழுதுறாருன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒழுங்கில்லாம நடத்தி கொண்டிருந்த போது அதை ஒழுங்குபடுத்தி நாடகத்தை எழுதுறார். வள்ளி திருமணம் ஒரு நாடகம். வள்ளி திருமணம் கதை உங்களுக்கு தெரியும். முருகப்பெருமான் கலிகாசல மலையில காட்சி தந்து கொண்டிருக்கிறார். நாரத மகாமுனிவர் இருக்கார்ல, நாரத முனிவர் அப்படியே வானலோகமாக பறந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு மலை பகுதியில ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்குது, ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படின்னு ஒரு குரல். என்னன்னா, இந்த திணை விதைச்சிருக்கிறாங்க, அத பறவைகள், குருவிகள், காக்கைகள் வந்து கொத்தி தின்றக்கூடாதுன்னு கவன் அப்படின்னு ஒண்ணு வச்சு பறவைகளை விரட்டி கொண்டிருக்கிறார் வள்ளி. ஆலோலம் சோன். இந்த வானலோகமா போறாருல நாரத மகாமுனிவர், அந்த குரலை கேட்கிறார். குரலே இவ்வளவு இனிமையாக இருக்கிறதே, இந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் எவ்வளவு அழகா இருப்பா அப்படின்னு அவளை பார்ப்பதற்காக இறங்கி வருகிறார் நாரத மகாமுனிவர். அறிமுகப்படுத்திக்கிறார். உன் பேர் என்னம்மா, உங்க அப்பா அம்மா யாருமா எல்லாம் கேட்கிறாங்க. நான் நம்பிராஜனுடைய பிள்ளை. நான் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த அந்த குழியில இருந்து கிடைத்ததால் எனக்கு வள்ளி என்று பெயரிட்டு என்னுடைய தந்தை தாயார் வளர்த்து வருகிறார்கள். எனக்கு 7 அண்ணன்மார்கள். நம்பிராஜனுக்கு நான் வளர்ப்பு மகள். ஓ அப்படியா? அம்மா, நீ பார்க்க நல்லா இருக்க, இனிமையாக பேசுகிறாய், உனக்கு நான் ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். அவ சொல்றார், அவ வந்து முருகப்பெருமானையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரதம் இருப்பவள். அவ மனசுக்குள்ள இருக்கு. அவ சொல்றா, சுவாமி நாரத மகாமுனிவரே, எனக்கு திருமணம் செய்யக்கூடிய பொறுப்பு என்னுடைய தந்தையார் தாயாருக்கு உண்டு. போகிற வருகிறவர்கள் எல்லாம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்படிங்க. அவரு இல்லம்மா, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சதுன்னா அப்படி பேச மாட்டேன் அப்படிங்கிற. யாராக இருக்கட்டும் போங்க. யாரு? முருகப்பெருமான்மா. அவர் முருகப்பெருமானை இழிவாக பேசுகிறார். முருகப்பெருமான் யாரு? 6 தலை, 12 கை. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சரி, அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி? இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனுக்கே 2 அண்டா வடிக்கணும். அவனுக்கு அவ்வளவு சோறு வடிச்சு போட முடியுமா நம்ம? சரி, மாமனார் மாமியாரு வேர்ல்டு ஃபேமஸ். மாமனாரு அமாவாசை ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு போய் சுடுகாட்டு நின்று ஆடுவார். மாமியாரு அவருக்கு சளைச்சவங்க இல்ல, அவங்களும் தலைமுடியை விரிச்சுட்டு போய் ஆடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். இருந்து பாத்தீங்களே எனக்கு ஒரு மாப்பிள்ளை அப்படிங்கிற. ஏமா என்னம்மா முருகப்பெருமான சொல்ற, நீ இப்படி சொல்ற? கடைசியில அவள், ஓமையா உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு பிறகு சொல்றாரு,
இன்னும் 2 நாட்களில் உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன், இது சத்தியம் அப்படின்னு போறார். மனசுக்குள்ள முருகப்பெருமான் மீது விருப்பம் இருக்கிறது, ஆனால் உதட்டுல மறுக்கிறாய். நேர தலைவர் முருகப்பெருமான் போறார். முருகப்பெருமான் ரொம்ப காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். முருகா, நான் வான லோகத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஒரு அழகான கனியை பார்த்தேன். ஏற்கனவே கனியை வச்சு ஃபேமிலியை பிரிச்சவன் இல்ல, 2 பசங்க இருக்கிறாங்கன்னா 2 பழமா வாங்கிட்டு போக வேண்டியதானே. ஒத்த பழத்தை கொடுத்து அதுல பிரச்சனையை உருவாக்கி அவர் பழனியில போய் போனதோட நின்னாரு. இப்ப அவர் நல்லா வளர்ந்துட்டார், இளைஞர் ஆகிட்டார். இப்ப இவர்கிட்ட போய் கனி ஒன்றை கண்டு வந்தேன். அவர் கேட்கிற என்ன கனி சொல்லி பார்த்தா கனின்னு சொல்லி அந்த பெண்ணை சொல்ற, சொல்லி நீ அதை போய் பறித்துக்கொள். கனின்னு சொன்ன வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் காட்டாத முருகன் அது கனி அல்ல ஒரு பெண், அவ எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். வேள்விமலை சாரலில் இருக்கிறாள், போய் பாரு. அப்ப வர்ற நேரடியா போயிடாத, முருகப்பெருமான் சொன்னாவே எடுக்கிறா கையில. நீ இப்படி போனா உன்னை வந்து அடிச்சு துரத்திடுவா, உன்னை செய்ய நீ ஏதாவது மாறு வேடத்தில் போய் அவளை எப்படியாவது மயக்கி திருமணம் செய்து கொள் என்றவுடன் ஒரு வேடுவனாக வருகிறார் முருகப்பெருமான். தான் துரத்தி வந்த மான் வள்ளி காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திணைக்குளத்துக்குள்ள போயிடுச்சு, அதை பிடித்து கொடு என்று வந்து கேட்கிறார். மான் வரல, கையில ஒரு வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு வந்து, வள்ளி நீ காவல் செய்யக்கூடிய பகுதியில என்னுடைய நான் துரத்திட்டு வந்த ஒரு மான் உள்ள போயிடுச்சு, பிடிச்சு கொடு. அவ சொல்றா, என் பகுதியில சில மான்கள் இருக்கிறது வேடுவரே, நான் இங்கதான் நின்று காவல் செஞ்சிட்டு இருக்கேன், எந்த மானும் வரவில்லையே. இல்ல வந்தது வரவில்லை அப்படிங்கிறார். 2 பேருக்கும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல சொல்றா, இந்த பாருங்க எங்கெங்கே மான் இருக்கு, நீங்க மானை துரத்திட்டு வந்தேன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் துரத்தி வந்த மான் எப்படி இருக்கும், அதனுடைய அங்க அடையாளங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் இந்த வேடுவனாக வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒரு விருத்தம் பாடுவார். அந்த விருத்தம் தான் மிக புகழ் பெற்ற பாட்டு, காயாத கானகத்தே நின்றுடாவும் நற்காரிகையே அப்படின்னு தொடங்குற பாட்டு. நாடக நடிகர்கள் ஐயா சொன்னாங்கல்ல, அடி வயிற்றிலிருந்து உச்ச ஸ்தாயில பாடுவாங்க. அது உச்ச ஸ்தாயில அப்படியே சாதாரணமா பாட முடியாது. நானும் அந்த பாடல முழு பாடல பாடினா தொண்டை போயிடும். ஆனா அவங்க அவ்வளவு கணீர்னு கம்பீரமா பாடுவாங்க. அதுல ஒரு வரியை மட்டும் பாடி காட்டுறேன். காயாத கனகத்தே நின்றுலவும், காயாத கனகத்தே நின்றுலவும் நற்காரிகையே. ஒரு வரி இத பாடின உடனே ஹார்மோனியக்காரன் இருப்பான், அவன் அதை பின்பாட்டுன்னு பேரு, அவன் வாங்கி பண்ண காயாத 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 கனகத்தே ஒரு வரிய திரும்பி பாடுவான். இந்த பாட்டுல என்ன வரும்னா, நான் துரத்தி வந்த மான் இருக்குல்ல, அதுல அந்த மானோட உடம்புல புள்ளி எல்லாம் இல்ல, புள்ளி இல்லாத மான், புள்ளி மேவாத மான். என்ன சாப்பிடும் தெரியுமா? புல் சாப்பிடாது. நான் துரத்திட்டு வந்த மான் தேனும் திணைமாவும் தின்பதல்லால் புல்லொரு போதும் மேயாத மான், நரும் சந்தனமும் புனுகும் பூசிக்கொள்ளுகிற மான். அத சொல்ல சொல்ல வள்ளிக்கு ஒரு சந்தேகம் வரும். மானுனா புல்லு தானே சாப்பிடணும், தேன் சாப்பிடுங்கிறான் அந்த ஆளு, திணை சாப்பிடுங்கிறான். ஓஹோ, இப்போ அடுத்து ஒரு வரி இருக்கு. அது அந்த வள்ளியினுடைய அங்க அவயங்களை சொல்லுகிற மாதிரி டபுள் மீனிங்ல அவருடைய உடலை குறிப்பது போல ஒரு பாட்டு, அந்த வரி ஒரு வரி வரும். சொன்ன உடனே வள்ளிக்கு புரிஞ்சிடும், ஓஹோ இவன் மானை சொல்லவில்லை, என்ன சொல்லுகிறான். வேடுவரே, ஏற்கனவே கானகத்தில் மானை தேடி போன ஒருவர் என்ன பாடுபட்டார் என்பதை நீர் அறிந்திருக்கவில்லையா? யாரு? ராமன். சீதை மான பிடிச்சு கொடுங்க போனார்ல, அதோட தானே கிளப்பிட்டு போனான் ராவணன் இல்ல. அப்போ ஏற்கனவே ஒருத்தர் பாடுபட்டு இருக்கிறார், நீ ஏன் வந்து வம்பு இழுக்கிற போ அப்படிங்கிறார். இத பேசி கடைசியில அடிச்சு துரத்துறா. திருப்பி நண்பர் சொன்னார் பாருங்க, அடுத்து கிழவனாக வருகிறார், ஒரு வயோதிகனாக வந்து, வள்ளி என்ன வாங்க தாத்தா சாப்பிடுங்க அப்படின்னா கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து உபசரிக்கிறார். அப்போ கேட்கிறாரு, இந்த காட்டுல தனியாவா இருக்க இல்ல தோழிகளா இருக்காங்க?
கூப்பிட்டா எங்க அண்ணன்மார்கள்லாம் வந்துருவாங்க, பக்கத்துலதான் இருக்காங்க. ஏன் வள்ளி இந்த காட்டுலயே இருக்கியே, இங்க நிறைய விலங்குகள் இருக்குமே, அதை பார்த்தா உனக்கு பயம் இல்லையா? இங்கெல்லாம் சிறுத்தை இருக்கிறதா சொல்றாங்களே. தாத்தா, சிறுத்தை வந்தால் என் கவன்கல்லை வைத்து அடித்து துரத்துவேன். ஆமா, அடுத்து வேற புலி, சிங்கம், எதுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த விலங்குக்கும் பயப்பட மாட்டியா? எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா தாத்தா, ஒரே ஒரு விலங்குனாதான் எனக்கு ரொம்ப பயம், யானைனா எனக்கு பயம். முருகப்பெருமான் வேடுவனா, இது கிழவராக வந்திருக்கு முருகப்பெருமான் ஒரு பிளாஷ் அடிக்குது. அவங்க அண்ணன் கணபதி இருக்கார்ல, விநாயகர், அவர் நினைக்கிறார், அண்ணா யானையாகவா. யானையா வர்றார் அண்ணன். அண்ணன் தம்பி எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாருங்க. வர்றான், வந்த உடனே வள்ளி பயப்படுறா. யோ தாத்தா, யானை யானை யானை. வள்ளி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்து கொடு, யானையை நான் திருப்பி போய் சொல்றேன். இவ சத்தியம் பண்ணி கொடுத்தா, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்ற. யானைக்கு ஜாடை காட்டணும், யானை போயிடு. இப்ப கேட்கிறார், அப்புறம் என்ன வள்ளி, மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கல, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா, ஆசை தோசை அப்பள வடை. தாத்தா, உனக்கு நான் எப்படி தெரியுமா சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? நான் உன்னை சத்தியம் பண்ணி உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், இது சத்தியம் 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 என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேங்கிறத மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேன். ஏமாந்தியா அப்படிங்க. மீண்டும் விநாயகரை நினைக்கிறார். யானை வருகிறது. தாத்தா, காப்பாத்துங்க, என்னை திருமணம் செய்து கொள்வதாக சத்தியம் பண்ணி கொடு, அதுவும் நீ வணங்குகிற முருகப்பெருமான் மீது சத்தியம்னு பண்ணி கொடு. அப்பதான் சொல்றா, நான் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரதம் இருக்கிறேன். நான் எப்படி தாத்தா உன்னை கல்யாணம் பண்ணிக் கொள்வேன் என்று சத்தியம் பண்ணி தருவேன். யானை என்னை மிதித்து கொன்றாலும் பரவாயில்லை என்று சொன்னவுடன், வள்ளி, உன் மனதிலே நீ நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் நான் தான் என்று காட்சி தருகிறார். பிறகு திருமணம் பண்றாருங்கிற கதை. இப்ப இத நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் எடுத்துக்கிட்டு நாடகமா பண்றாரு. ஏறத்தாழ ஒரு 3.5 மணி நேரம் நடத்தக்கூடிய நாடகமாக எழுதுகிறார். அவ இந்த நாடகத்துல நிறைய பாடல்கள், அப்படி இவரும் நாரதரும் வள்ளியும் பேசுகிற போது வரக்கூடிய பாடல்கள், வேடனும் வள்ளியும் பேசுகிற போது வரக்கூடிய பாடல்கள், வசனங்கள் என்று அற்புதமாக ஒரு நாடகத்தை தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் உருவாக்குறார். நண்பர்களே, ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 4 மணி நேரம் நாடகம். 11, 12, 1, 2 மிட் நைட்ல 2 மணிக்கு முடியும் நாடகம். அப்போ இந்த நாடகம் பார்க்க வந்த ஜனங்கள்னா பாய் தலையணை எடுத்துக்கிட்டு மீண்டும் வீட்டுக்கு போகணும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, எங்கெங்கயோ வருவாங்க நாடகம் பார்க்க. 10 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா விடிய விடிய பாக்குற மாதிரி இருக்கணும் நாடகம். ஒரு முழு நாடகத்தை பார்க்கணும். அப்படிங்கிற போது நாடகம் விரிவாகிறது, நிறைய பாடல்கள் வந்து சேருது, நாடகத்துல புதிய கதைகள் வந்து சேருது. எப்படி தெரியுமா? வள்ளி திருமணம் நாடகத்துல இந்த நாரதர் வந்து கேட்கிறாருல, ஏமா உன்னோட பேர் என்ன அப்படிலாம் கேட்கிறாருல. அப்போ அவர் சொல்லுவார், உனக்கு திருமண வயதாகி விட்டது, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற போது அவர் கேட்பார், வண்டு விழி கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. வண்டு விழி கற்கண்டு மொழி பேசக்கூடிய பெண்ணே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் அப்படின்னு கேட்பார். அதுக்காக சொல்லுவா, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நான் வாழ்ந்திருக்கும் நாடு மலை நாடே அப்படின்னு பேசிப்பாங்க. அதுல ஒரு கேப்பார், உனக்கு பருவம் வந்து விட்டது, ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை? பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா, பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ? அதுக்கு அவ சொல்லுவார், மருவிய விதி தன்னை மாற்றையவராலாகும் சுவாமி. விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரால சாமி மாற்ற முடியும்? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும்னு ஈசன் என் தலையிலே எழுதியிருக்கிறானோ அப்ப நடக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, விதியை சொல்றியே, விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ. விதினா வீண் வார்த்தை தானே. அப்ப அவர் சொல்றார்,
மருவிய விதி தன்னை மாற்றையவராகும். இந்த தர்க்கம் இருக்கு பாருங்க. அப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நாரதர் சொல்லுவாரு, விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு வழி சொல்லுவா. இந்த தர்க்கம் ஏறத்தாழ 1.5 மணி நேரம் மேடையில் நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இரவு 2 மணி 2:30 மணிக்கு அப்படியே கண்ணு சொக்கும் பாருங்க. அந்த அப்படி கண்ணு செருகிற நேரத்துல 2 பேரும் தர்க்கம்னா விவாதிப்பது. அப்படி விவாதித்துக் கொண்டு அந்த பேசக்கூடிய பாடலும் வசனத்துக்கும் ஜனங்க எல்லாரும் முழிச்சு இருந்து ரசிப்பாங்க. அதே போல அந்த வேடுவன் வர்றான்ல, முருகப்பெருமான் வேடுவனா வர்றாருல, வேடுவனா வந்து தான் துரத்தி வந்த மான் இந்த வனப்பகுதிக்குள்ள போச்சு, வரவில்லை. இந்த தர்க்கம் 1 மணி நேரம் நடக்கும். நண்பர்களே, இந்த தர்க்கத்துல சங்கரதாஸ் சுவாமிகள் நல்லா எழுதியிருக்கிறார். இந்த நடிகர்களும் ரொம்ப சிறப்பா அதை பண்ணுவாங்க. என்னன்னா, மான் வந்ததுன்னு அவன் சொல்லிட்டே இருக்கான்ல, ஒரு கட்டத்துக்கு பிறகு சரி வேடுவரே நீர் துரத்தி வந்த மானினுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் அப்படின்னு சொன்ன பிறகு பாட வேண்டிய பாட்டு தான் காயாத கனகத்தை நின்றுள்ளாவுனர் காரிகைங்கிற பாட்டு. அந்த பாட்டுல டபுள் மீனிங் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல ஒரு டபுள் மீனிங் இருக்கும்னு. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பாடும் போது அந்த நடிகையை அவமானப்படுத்துற மாதிரி சைகை வேற காட்டுவாங்க. அப்ப சில திறமை மிகுந்த நடிகைகள் எதை செய்வாங்க, உன்னை அந்த பாட்டே பாட விடாம பண்றேன், அடையாளம் என்னன்னு கேட்டா தானே நீ பாடுவாத, மான் வரவில்லைன்னு சாதிச்சிருவா. எப்போ 2 மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த தர்க்கம், மணி 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், 5:30க்கு பலபலன் விடிஞ்சிரும். இவன் இந்த வேடுவனா வந்துட்டு அடுத்து போய் கிழவனா வந்து அதுக்கு பிறகு விநாயக பெருமான் வந்து அப்புறம் மங்களகரமா நாடகம் முடியணும். ஏன்னா மங்களகரமா நாடகம் முடிஞ்சாதான் ஊர்ல மழை பெய்யுங்கிறது நம்பிக்கை. நாடகம் எங்க நிக்குது, 4 மணி நேரமா போராடுனா அந்த பொண்ணு மான் வரவில்லை அப்படின்றா. இவனும் என்னென்னமோ புராண இதிகாசம் எடுத்து சொல்லுவான், என்ன வேணாலும் சொல்லு, மான் வரலையா அப்படின்பா, படாத பாடுபடுவான். அப்போ சில ஊர்கள்ல சொல்லுவாங்க, இந்த திறமை மிகுந்த நடிகைகள் அடையாளம் கேட்கவே மாட்டாங்க. அப்ப ஊர்க்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஊர்ல மங்களகரமா முடியணுமே நாடகம், அம்மா அவனாலதான் அடையாளம் உன்னை கேட்க வைக்க முடியலையே, பரவாயில்லம்மா போனா போகுது, அடையாளத்தை கேட்டு விடு தாயி அப்படின்னா. அப்ப வள்ளி சொல்லுவா, எப்ப விடிஞ்சிரும் மக்கள்லாம் அப்படி எழுந்து பாயை சுட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டு காயாத கனகத்தை பாட்டு கேட்கறக்கா நின்றுட்டே இருப்பாங்க. அப்ப வள்ளி அப்படி ஒரு மிடுக்கோடு சொல்வார், அப்படியானால் வேடுவரே நான் அடையாளம் கேட்க மாட்டேன் என்பது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிற காரணத்தினால், அவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிற காரணத்தினால் நான் கேட்கிறேன், நீர் புறத்தி விதமா என்னுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் அப்படின்பா. இந்த காயாத கனகத்தைங்கிறது ரொம்ப ரொமான்டிக் சாங். ஆனா 4.5 மணி நேரம் கத்தி 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 கடைசியில போனா போகுதுன்னு கேட்கும் போது பரிதாபமா பாடுவான், காயாத பரிதாபம் பாடுவான். பாடலை பாடி முடிச்சோன்னா 2 பேர் கையில மாலை கொடுப்பாங்க. மாலையை அவங்க இவன் என்ன செய்வான்னா மாலை மாத்திக்கணும். ஆனா அந்த நடிகைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்களுடைய பர்சனாலிட்டி, இந்த முருகன் கொண்டு போகும்போது கையில வாங்கிக்குவா, கழுத்துல போட விட மாட்டா அந்த நடிகை. அவன் கழுத்துல மாலை போடணும்ல, போட மாட்டா, கொண்டு போய் இந்த மைக் இருக்கும்ல அந்த மைக் ஸ்டாண்ட்ல மாட்டி விட்டு வந்துருவா. மைக் ஸ்டாண்டை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு மைக் ஸ்டாண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி திறமை மிகுந்த நடிகைகள் இருக்காங்க. நீங்க மதுரை பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இது வரைக்கும் 20 வருஷம் நடிச்சிருக்காங்க. 20 வருஷத்துலயும் எந்த நடிகர்ட்டையும் அடையாளம் கேட்டதில்ல. எப்படி தெரியுமா, ஊர்க்காரங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. நான் கேட்க மாட்டேன், நீ பாடுறதுன்னா பாடு, அவன் பரிதாபமா பாடுவான். அதனால அந்த அம்மாவோட நடிக்கிறதுனா நிறைய பேருக்கு அள்ளு கலண்டுரும். அதுவும் இந்த இசை நாடகம்னா ஒத்திகையே கிடையாதுப்பா, ரிஹர்சல் கிடையாது. இப்போ நான் வந்து முருகப்பெருமான நடிக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு தெரியாத ஒருத்தர் வந்து வழியா நடிப்பாங்க. மேடையில தான் ஒன்னா சந்திச்சுக்குவோம். ஏன்னா கதை தெரியும், பாட்டு தெரியும், அது எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அப்புறம் நம்முடைய திறமையால் அந்த நாடகத்தை நடத்திட்டே போகணும் அப்படின்னு போறாங்க. திண்டுக்கல்லை சார்ந்த ஒரு நடிகை அடையாளம் கேட்க மாட்டார். இது எல்லாருக்கும் தெரியும். வந்தவன் எல்லாரும் தோத்து போயிருக்கான் அந்த அம்மாட்ட. ஒரு நாடகத்துறைக்கு வந்து 2 வருஷம் ஆன ஒரு சின்ன இளைஞன் அவன் சொல்றான், என்ன அவ்வளவு திமிரா அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மாவோட எனக்கு ஒரு நாடகம் கொடுங்க பாப்போம் அப்படிங்கிறான். சொல்றாங்க, எப்பா பெரிய பெரிய ஆள் தான் மண்ண கப்பி இருக்கான், நீ வேண்டாம் அந்த விஷ பரீட்சை ஓடுங்களை பார்ப்போம். ஒரு கிராமத்துல நாடகத்தை போடுறாங்க.
இரவு 10 மணிக்கு நாடகம், 9 மணிக்கு சந்திக்கிறாங்க ஒப்பனை அறையில. அப்போ அந்த அம்மா 20 வருஷம் சீனியர், இவன் இப்ப நாடகத்துக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அப்ப சீனியரை பார்த்து விஷ் பண்ணணும்ல. நாடகத்துல இந்த முழு இரவும் காதலர்களாக நடிக்க போகிறார்கள். ஆனா பர்சனலா எப்படி பேசிப்பாங்கன்னா அக்கா தம்பின்னு பேசிப்பாங்க. அப்ப வந்து சொல்றான், அக்கா வணக்கம்க்கா, நான் அக்கா வந்து இந்த நாடகத்துல ராஜபாட்டா பண்றேன். அப்படியா தம்பி, எந்த ஊர் பாணி? மேக்கப் போட்டுட்டே கேட்க, எந்த ஊர் பாணி? இந்த ஊருக்கா? சரி. இந்த இந்த பகுதியில பாட்டு நல்லா கேட்பாங்க, நல்லா பாடு தம்பி, நல்லா பாடு. அங்க லவ் பண்ணணும் மேடையில, இங்க பாடு தம்பி. சரிங்கக்கா. மேக்கப்லாம் போடுறான். நாடகம் நடந்துட்டே இருக்கு. இரவு 2 மணி. வேடுவனும் வள்ளியும் சந்திக்கக்கூடிய காட்சி. வள்ளி ஆல்ரெடி மேடையில இருக்கா. வேடுவன் மான துரத்திட்டு வரணும்ல, அப்படி சைடு விங்ல இருந்து திறந்த வெளியில ஒரு தட்டியில இருந்து அப்படி வில்லோடும் அம்போடும் துள்ளி குதிச்சு வர்றான். துள்ளி குதிச்சு வந்து ஒரு சுழன்று ஆடி நின்று இந்த ஒலிவாங்கியின் முன்னால நின்று பாடணும். ஒலிவாங்கியின் முன்னால வந்து நின்னா அங்க வள்ளி நிக்கிறா. வந்து நின்னா பாருங்க, நின்னவன் இப்படி பார்க்கறான். அங்க இருந்து வந்தான்ல, அங்க போய் பார்த்தான். அது மண்ணு மேடை. இப்படி தடவி பார்த்துட்டு இருக்கான். இந்த அம்மா இப்படி நின்னவன் இப்படி பாக்குறா. ஹார்மோனியம் மத்தளம்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எட்டி என்னப்பா என்னப்பா இப்படி பார்த்து நம்ம மைக்க இப்படி தள்ளிட்டு, என்ன அது செயினா? ஒரு தங்க செயின்லாம் மேடைக்கு போட்டு வராதீங்கன்னா கேட்கறானுங்களா? சின்ன பையன் நிரூபிச்சுட்டான் பாரு. துள்ளி குதிச்சு வரும்போது எங்கேயும் செயின் விழுந்துருச்சு போல. செயினா? இங்க என்னப்பா செயினா? தங்க செயினா கேட்கிறேன். பதில் சொல்லவே இல்லை. இப்ப கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு. ஒரு சீனியர் நடிகை கேட்கிறா, தொலைச்சதும் நம்ம சொல்லணும்ல. அப்போ கேட்கிறா, எப்பா நீ தொலைச்ச பொருள் என்ன, அது எப்படி இருக்கும்னு சொன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடலாம்ல அப்படின்னா, அவன் நிமிர்ந்து காயாத கனகத்தே. அந்த அம்மாவுக்கு அப்படியே கரண்டு போயிடுறாங்க. எந்த 20 வருஷமா நான் யார்ட்டையும் அடையாளம் கேட்க மாட்டேன்னு வச்சிருக்கிறேன், வந்து ஒரு நிமிடத்துல 4 மணிக்கு பாட வேண்டிய பாட்டை 2 மணிக்கு பாடிட்டான். நீ தொலைத்த பொருள் என்ன, அந்த பொருள் எப்படி இருக்கும்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து தேடலாம்ல அப்படின்னு சொன்னால, அதான அடையாளம். அவன் நிமிர்ந்து காயாத கனகத்தை பாடுறான். அந்த பெண் அப்படியே உள்ள போய் ஒப்பனையை கலைத்து விட்டு தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு இருளில் நடக்க தொடங்கினார். அதற்கு பிறகு அந்த பெண் ஒருபோதும் நாடகத்திற்கு அரிதாரம் பூசவில்லை. அப்படின்னா எவ்வளவு திறமை மிகுந்த நடிகர்கள் இதுல இருக்காங்க பாருங்க. சினிமாவை விட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாடகம். நீங்க போய் நான் வந்து ஒரு முழு இரவு பார்ப்பேன், நீங்க பயமா இருக்கும். அவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா, மேடையில சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் விறுவிறுன்னு போய் அவங்க பாட்டுக்கு வந்து மேக்கப்லாம் கழிச்சிட்டு டீ சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு நிஜ சண்டை தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் திறமை மிகுந்தவர்கள். நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, அந்த கதையை அழகா நடத்திட்டு போவாங்க. அப்படி திறமை மிகுந்த நடிகர்கள் இசை நாடகங்களில் உண்டு. இன்னைக்கும் என்ன, இன்னைக்கு இசை நாடகம் கொஞ்சம் நிறைய சினிமா பாடல்கள் உள்ள வந்துருச்சு. சினிமா பாடல்கள் வந்துருச்சு. அதனால நீங்க விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல போன சீசன் நினைக்கிறேன், அந்த முத்துச்சிப்பின்னு ஒருத்தர் நாடகத்தை, அவர் நாரதராக நடிக்கிற நடிகர், நல்ல பாடுவார், கணீர்னு இருக்கும் குரல். நிறைய மேடைகள்ல சினிமா பாடல்கள் வந்து விட்டது. அப்புறம் பார்வையாளருடைய ரசனை மாறுதுல, அவங்களை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக இதனமோ பண்ணி, ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு வயிறு இருக்கிறது, சோத்துக்கு அதை தவிர அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்போ பார்வையாளர்களை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக சினிமா பாடல்களை இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இடையில எப்படி மகத்தான கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்க தெரியுமா? சங்கரதாஸ் சுவாமிகள் மட்டும் இல்ல, அவருடைய மாணவ பரம்பரையில ஏராளமான பேர். நம்ம கார்த்திகேயன் சார் வந்து சுதந்திர போராட்டத்துல நாடக கலைஞர்கள் பற்றி சொன்னார். சங்கரதாஸ் சுவாமிகளுடைய மாணவர்கள் நிறைய பேரு தமிழ்நாட்டில் அந்த சுதந்திர போராட்டத்தை எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். நீங்க வள்ளி வந்து திணைப்புணம் காக்குறான்னு சொன்னோம்லப்பா, பறவைகளை விரட்டுறால, எப்படி தெரியுமா விரட்டுறா? வெள்ளை வெள்ளை கொக்குகளா, வெகு நாளா இங்கிருந்து கொள்ளையடித்தீர்களோ ஆலோலங்கடிச்சோ, கோபம் வரும் போய்விடுங்கோ ஆலோலங்கடிச்சோ.
காந்தி மகத்துவத்தால் கதிர்கள் விளைந்து இங்கே நிறைந்து கிடக்குது என்ற ஆலோலங்கடிச்சோ கொத்தி தின்ன வந்தீர்கள் ஆலோலங்கடிச்சோ. வெள்ளை வெள்ளை கொக்குகளானவ யார சொல்றா? வெள்ளக்காரங்களை சொல்றா. விஸ்வநாத தாஸ் மேடைக்கு வந்தாருன்னா ஜனங்க கேட்பாங்க. அவருடைய புகழ்பெற்ற பாட்டு ஒண்ணு உண்டு, கொக்கு பறக்குதடி பாப்பா. கொக்கு பாட்டு பாடுங்க அப்படின்னு கத்துவாங்க. பாடுவார். கொக்கு பறக்குதடி பாப்பாதை கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா. கொக்கு பறக்குதடி பாப்பாதை கோபத்தோடு விரட்டிடடி பாப்பா. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு, அங்கு தின்ன வழியில்லாத கொக்கு, மது மாமிச வெறி பிடித்த கொக்கு, அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பான்னு பாடுவார். தேம்ஸ் நதி எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு அங்க தின்றதுக்கு வழி இல்லாம இந்தியாவில் வந்து பொறுக்கி தின்னுட்டு இருக்குது வெள்ளை கொக்கு. அதன் மமதையை அழிக்க வேண்டும் பாடின உடனே பாட்டு முடியும் போது கிராமத்து ஜனங்கள் மகாத்மா காந்திக்கு ஜே, வெள்ளையனை வெளியேறு கத்துவாங்க. இது வெள்ளைக்காரனுக்கு பிரச்சனை. சரிதானா? என்னன்னே தெரியாத எளிய ஜனங்களை கிளர்ந்தள வைக்கிறார்கள் இந்த நாடக கலைஞர். விஸ்வநாத தாச மேடையை விட்டு இறங்கும்போது அரெஸ்ட் பண்ணி கொடுக்கிறாங்க. ஏறினால் மேடை, இறங்கினால் சிறை. நீங்க நம்ப மாட்டீங்க, 39 முறை சிறைக்கு போயிருக்கிறார் விஸ்வநாத தாஸ். 39 முறை. ஐயா நல்லா சொன்னாரு, கார்த்திகேயன் சார் நல்லா சொன்னாரு. மேடையில கொக்கு பறக்குதடி பாப்பா, நீங்க என்ன தெரியுமா? கொக்கு பறக்குதடி பாப்பா பாடல் பாட தடை செய்யப்பட்டது. மீறி பாடுனா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மேடையில வந்து நின்னோன்னா ஜனங்க என்ன கேட்பாங்க? கொக்கு பாட்டு தான் கேட்பாங்க. முருகப்பெருமான வந்திருப்பார், ஆரம்பிப்பார் கொக்கு பாட்டை. மேடையில தாவி ஏறுவானுங்க பிரிட்டிஷ் போலீஸ். உன்னை கைது செய்கிறோம் அப்படிம்பாங்க. அவர் கேட்பாரு, யாரு பேருக்கு வாரண்ட்? விஸ்வநாத தாஸ். இப்போது நான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் பேருக்கு வாரண்ட் இருக்கா? இல்லை. விஸ்வநாத தாஸை கைது செய்ய வேண்டும் என்றால் காலையில் 6 மணிக்கு வந்து ஒப்பனை கலைத்து விஸ்வநாத தாஸை உன்னை கைது செய்து கொள்ளுங்கள். எனவே தேம்ஸ் நதிக்கரையின் இறங்கிடுவாங்க. இறங்கி விடிய 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 வெள்ளக்காரர்களை கழுவி ஊத்துறதை கேட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க, உட்காந்து கிடப்பானுங்க. 6 மணிக்கு மேக்கப் கழிக்கிறாருல, நாடகம் முடிஞ்சு அப்ப போய் அரெஸ்ட் பண்ண போவாங்க. இப்ப கேட்பார், எதற்கு கைது செய்கிறீர்கள்? மேடையில் கொக்கு பாட்டு பாடு. கொக்கு பாட்டு பாடியது முருகப்பெருமான விடுவானாம அரெஸ்ட் பண்ணி போயிடுவான். 39 முறை சிறைக்கு போயிருக்கிறார். அப்போ அந்த கலைஞர்கள் இல்லாமல் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரம் இல்லை. சொல்லுனா அவ்வளவு மகத்தான கலைஞர்கள் நம்முடைய இசை நாடக மரபுல இருந்திருக்கிறார்கள். நான் 6:02 இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நீங்க 6:30க்கு தான் முடிக்கணும் இல்லையா? முடிச்சிடலாம். சரி, ஓகே. நான் ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிடறேன். சரி, இந்த இதுல இந்த மாதிரி கலைஞர்கள் இருக்காங்க. ஒரு இசை நாடகம்ங்கிறதுனால ஒரு மிக முக்கியமான ஒரு கலைஞரை பற்றி சொல்ல வேண்டும். டி.எம். காதர் பாஷான்னு ஒரு கலைஞர், ஹார்மோனிய சக்கரவர்த்தின்னு பட்டம் பெற்றவர். நான் சொன்னேன்ல, மேடையில பாடுறாங்கல்ல, அந்த பாட்டை ஹார்மோனியம் இசைத்து வாங்கி பாடக்கூடியவன். அதுக்கு பின்பாட்டுன்னு பேரு. ஒரு வரி பாடுனா அது பின்னால வாங்கி பாடுவாங்க. அப்படி ஹார்மோனியத்துல அவ்வளவு விளையாடக்கூடிய அற்புதமான கலைஞர். ஆங்கிலேயர்கள் காலம் என்ன தெரியுமா? அவர் ஒரு சபதம் செய்திருக்கிறார். மேடையில் சுதந்திரத்திற்கு ஆதரவான பாடல்களை மட்டும்தான் பாடுவார். வெள்ளக்காரன் கைது பண்றான். பலமுறை சிறைக்கு போறார். விஸ்வநாத தாஸை போல தடை செய்யப்பட்ட பாடல்களை பாடுகிறார், கைது செய்யப்படுகிறார். வெள்ளக்காரன் பாக்குறான், இவனை என்ன பண்ணுனா பாட விடாம பண்ணலாம், கைது பண்ணாலும் விடுதலையான பிறகு பாடுறான். அப்ப என்ன செய்யறது? நண்பர்களே, அவர் செய்யாத ஒரு கொலை குற்றத்தை அவர் மீது சுமத்தி விசாரணை நடத்தி தூக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினார். ஜெயில இருக்கிறார். தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய நாள் வருகிறது. கேட்பாங்கல்ல, கடைசி ஆசை என்ன கேட்பாங்க. அது ஒரு நடைமுறை. ஒரு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல ஒரு 3 குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை. ஒருத்தன் அமெரிக்காக்காரன், ஒருத்தன் ரஷ்யாக்காரன், ஒருத்தன் இந்தியாக்காரன். ஜட்ஜ் உட்கார்ந்துருக்காரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல. அமெரிக்காக்காரன் ஏறி என்ன, உனக்கு தூக்கு தண்டனை, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, ஐயா, எங்கள் நாட்டில் மிகச்சிறந்த பானமாகிய பியர் அருந்த வேண்டும். யாருங்க அவனுக்கு ஒரு பியர் கொண்டு வந்து குடிச்சான். வேற என்ன வேணும்? நீதிபதி அவர்களே, தூக்கிலே போட்டு நான் இறந்த பிறகு என்னை அமெரிக்காவினுடைய விடுதலை கவிஞன் வால்ட் விட்மன் இருக்கிறானே, அந்த வால்ட் விட்மனை புதைச்சிருக்கிற அந்த
கல்லறைக்கு பக்கத்துல என்ன புதைக்கணும், நிறைவேற்றுங்கள் அனுப்பிச்சுட்டார். அடுத்த ரஷ்யாக்காரர் என்ன, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? எங்களுடைய நாட்டினுடைய மிகச்சிறந்த பானமாகிய வோட்கா அருந்த வேண்டும். யார் அங்கே கொண்டு வாருங்கள், கொடுத்தாங்க, குடிச்சான். வேற என்ன வேணும்? நீதிபதி அவர்களே, தூக்கிலே போடப்பட்டு நான் இறந்த பிறகு 1917 ரஷ்ய புரட்சி நடத்தினாரே மாமேதை லெனின், அவரை புதைச்சிருக்கிறாங்கல்ல, அந்த கல்லறைக்கு பக்கத்தில் என்னை புதைக்க வேண்டும், நிறைவேற்றுங்கள் அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்தியாக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், நம்ம ஆளுநர் என்ன, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? நான் அவர்களை போல குடிக்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு நல்ல சேலத்து மல்கோவா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை. யாரங்கே கொண்டு வாருங்கள். சிப்பத்தி வந்து சொன்னா, சீசன் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, இனிமே மல்கோவா மாம்பழம் வரணும்னா 10 மாசம் ஆகணும். ஜட்ஜி பார்த்தாரு, எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லையா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். 10 மாசம் கழிச்சு மல்கோவா மாம்பழம் கொடுத்தாங்க, சாப்பிட்டா. வேற என்னப்பா? அவங்களுக்குலாம் 2 ஆசைகள் நிறைவேற்றினீங்க. நீதிபதி அவர்களே, தூக்கிலே போடப்பட்டு நான் இறந்த பிறகு உங்களுடைய கல்லறைக்கு பக்கத்தில் என்ன புதைக்கணும் சாமி. அவர் மிரண்டு போயிட்டார். என்னப்பா சொல்ற? எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை சாமி, நான் வெயிட் பண்றேன். அப்போ இது ஒரு நடைமுறை தான் இல்ல. பகத்சிங் அப்படிதான் கேட்டான். பகத்சிங் போய் தூக்கிலிட போகும்போது மார்ச் 24 தான் அவனுக்கு தூக்கு. ஆனா வெளியில இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. சிறையை உடைத்து, லாகூர் சிறையை உடைச்சு பகத்சிங்கை வெளியில அள்ளிட்டு போயிடுவாங்க ஜனங்கிற அளவுக்கு கொந்தளிப்பு வருகிற போது 23ஆம் தேதி திடீர்னு போய் இப்போ கிளம்பு தூக்குங்கிறாங்க. அப்போ பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். சொல்றான், நான் ஒரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் 20 பக்கங்கள் இருக்கிறது, ஒரு அரை மணி நேரம் எனக்கு தர முடியுமான்னு கேட்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க தம்பி தங்கைகளே, அடுத்து 20 அரை மணி நேரத்துல தூக்குல தொங்க போறவன் இன்னும் ஒரு 20 பக்கத்தை நான் படிச்சுட்டு வந்துடுமா? என்ன புத்தகம்? மாமேதை லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் ஒரு புத்தகம் படிச்சுட்டு. லெனின் எழுதிய அந்த அரசும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் ஒரு 20 பக்கம் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் தர முடியுமா அப்படின்னு கேட்டு படித்து விட்டு தூக்கு மேடைக்கு போனான். இல்ல, இம்பீரியலிசம் டவுன் டவுன், ஏகாதிபத்தியம் ஒழிக என்று முழக்கமிட்டு இறந்தான். அப்படி இந்த காதர் பாஷாவை கேட்கிறாங்க, ஹார்மோனிய சக்கரவர்த்தி பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறை கைதுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டானே, அவனை கேட்கிறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? அவர் சொல்றாரு, நான் சாவதற்கு முன்பு ஒரு கடவுள் வணக்க பாட்டு பாட விரும்புகிறேன், எனவே எனக்கு ஒரு ஹார்மோனியம் வேண்டும். கொண்டு வர்றாங்க, தூக்கு மேடையில் வைக்கிறாங்க. அந்த கையில அந்த துருத்தியை இசைத்துக் கொண்டு கருப்பு வெள்ளை கட்டைகள் மீது விரலை படர வைக்கிறான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி.எம். காதர் பாஷா. நான் எழுதியிருக்கிறேன், அந்த கருப்பு வெள்ளை கட்டைகளின் மீது ஹார்மோனிய சக்கரவர்த்தி டி.எம். காதர் பாஷாவுடைய விரல்கள் பட்டன ஹார்மோனியத்திற்கு சிலிர்த்தது. ஏன்னா தன் மேல கை வைக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்லை. ஹார்மோனியத்துக்கு சிலிர்த்தது. வாசிக்க தொடங்கினான், பாடத் தொடங்கினான். என்ன பாட்டு தெரியுமா? சுருளி மலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா என்று தொடங்குகிற பாட்டு. ராக தாள விநியாசங்களோடு, கமகங்களோடும் பிருகாக்களோடும் அவன் விஸ்தாரமாய் அந்த பாடலை பாடினான். நின்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த லிவரை இயக்கிற வெள்ளக்காரன், சிறை அதிகாரி வெள்ளக்காரன், இறந்த பிறகு இறந்து போயிட்டான்னு நாடி பிடிச்சு பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய டாக்டர் வெள்ளக்காரன், எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிறான். 45 நிமிஷம் பாட்டு, 3/4 மணி நேரம் அந்த பாட்டு அப்படியே அவ்வளவு உருக்கமா பாடு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. 3/4 மணி நேரத்துல பாட்டை முடிக்கிறான். இப்போது மணியை பார்க்கிறார்கள், தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நண்பர்களே, ஏதாவது ஒரு காரணத்திற்காக தூக்கிலிட முடியாமல் போனால் மறுபடியும் நீதிபதியிடம் நிறுத்தி மறு உத்தரவு பெற்று அப்புறம் தான் தூக்கில போடணும். மறுநாள் கொண்டு போறாங்க நீதிமன்றத்துக்கு. நீதிபதி கேட்கிறாரு, ஏன் தூக்கிலே போடவில்லை? அவர் ஒரு பாடல் பாடினார், கேட்டுக்கொண்டிருந்தோம், நேரம் போனது தெரியவில்லை. அப்படி என்ன பாடல் பாடினார்? கூப்பிட்டு கூண்டில் நிக்க வச்சு ஹார்மோனியை பெட்டி கொடுக்குறாங்க. வாசிக்கிறாரு காதர் பாஷா, சுருளிமலை மேலே மேவும் சீலா, உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாண் பாட்டு. 3/4 மணி நேரம் அப்படியே பின் டிராப் சைலண்ட்ல நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளைக்கார நீதிபதியினுடைய கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விடுகிறது. பேனாவை எடுத்து அந்த நீதிபதி எழுதுகிறான், இவ்வளவு உருக்கமாக பாடக்கூடிய இவன் கொலை செய்திருக்க முடியாது, இவனை விடுதலை செய்கிறேன். அவ்வளவு மகத்தான கலைஞர்கள் இசை நாடக துறையில் இருந்திருக்கிறார்கள். அருமை தம்பி தங்கைகளே, உங்களுக்கு ஒரு குறிப்பை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதுல ஒரு நுட்பம் இருக்கிறது. இந்த பாடலை பாடியவன் ஒரு இஸ்லாமியன். பாடப்பட்ட பாடல் முருகப்பெருமான் மீது. கேட்டு கிறங்கி நின்றவர்கள் வெள்ளைக்காரர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய வெள்ளைக்காரர்கள். இசைக்கு
மொழி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை என்பதற்கு சான்று இந்த இசை நாடக வரலாற்றினுடைய ஒரு துளி. இன்னைக்கு மனிதர்களை மதத்தை வைத்து பிளவுபடுத்திக் கொண்டிருக்கும் போது மதத்தை கடந்து கலைகள் தான் நம்மை ஒன்றாக்க முடியும். நீங்க உண்மையிலே கலைகளில் ஈடுபட்டா உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வை வரும். குறுகிய எண்ணம் சிதைந்து போய்விடும். மானுட சமுத்திரம் நான் என்று கூவுன்னு பாரதிதாசன் சொன்னாரே, அப்படி நான் மனிதன்டா, இந்த உலகத்தை அன்பால் அணைத்துக் கொள்ளக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய தெம்பையும் திராணியையும் தைரியத்தையும் மன விசாலத்தையும் கலை தரும். நிச்சயமாக இந்த ஒரு 5 நாள் இதுல நாங்க ஒரு டீஸ்பூன் தான் தந்திருக்கேன். நான் இன்னும் 2 மணி நேரம் பேசுறதுக்கான குறிப்புகள் வச்சிருக்கேன். ஆனா ஒரு டீஸ்பூன் தான் தந்திருக்கோம். இது ஒரு சும்மா டேஸ்ட் பண்றதுதான். நீங்கள் ஆர்வம் உடையவர்கள் தொடர்ந்து தேடுங்கள். இப்படிப்பட்ட வளமான கலை மரபு நமக்கு இருக்கிறது. அந்த மரபை தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் ஒரு பின்பற்றினால் உண்மையிலேயே நம்முடைய வளமான மரபை உள்வாங்கிக் கொண்டு ஒரு மிகச்சிறந்த கலைஞர்களாக, குறைந்தபட்சம் நல்ல பேச்சாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, மனதில் இருப்பதை எந்த விதமான தயக்கமும் தடையும் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள் என்ற உறுதியை சொல்லி, நல்ல ஒரு தலைப்புல ஒரு 5 நாள் பயிலரங்கத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும், குறிப்பாக தமிழ்துறை தலைவர் நண்பர் ஏழுமலை உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நீண்ட உரையை இவ்வளவு பொறுமையாக கேட்ட தம்பி தங்கைகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்.